चेन्नई के लोगों को इतनी परेशानी हुई, लेकिन डीएमके सरकार ने मदद करने की जगह लोगों की मुश्किलों को और ज्यादा बढ़ाने का काम किया. சமீபத்தில் 2 மிகப்பெரிய இயற்கை பேரிடர்களை எதிர்கொண்டோம். அப்ப ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்ய 37,000 கோடி ரூபாய் நிவாரண நிதி கேட்டோம். அதை கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு பிரதமர் வராரா? இல்ல, ₹1 கூட, ஒரு சல்லிகாசு கூட இன்னும் கொடுக்கல. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியவர்கள், பொண்ணும் பொருளும் கொடுத்தவர்கள், சேற்றில் நடந்தவர்களுக்கு தான் அதை பற்றி பேச உரிமை உண்டே தவிர வானத்திலே வந்து பறந்து கூட பார்க்காதவர்களுக்கு அதை பேசுவதற்கு எந்த உரிமை இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. வணக்கம், இது கேள்விக்களம். தேர்தல் நேரம் இது. அரசியல் கட்சிகள் பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தேர்தலில் போட்டியிடுவதற்கு ஆர்வலர்கள் சீட் கேட்டு கட்சி அலுவலகங்களிடம் தலைமை இடத்திலே முறையிட்டு விண்ணப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், விருப்ப மனுக்கள். இதற்கிடையில் எப்படிப்பட்ட ஒரு பரப்புரை இந்த களத்தில் வெடிக்கப் போகிறது என்பது முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு தேர்தலிலும் சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சம் இருக்காது. புதுமையான அணுகுமுறைகளை, புதுமையான வழிமுறைகளை எல்லாம் கண்டுபிடித்து தங்கள் கருத்துக்களை மக்களிடம் சேர்ப்பார்கள். அதற்கு திமுக இப்போது கண்டுபிடித்திருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை என்பது வடை சுடும் போராட்டம். பிரதமர் நரேந்திர மோடியை விமர்சிக்கக்கூடிய வகையில் வாயில் வடை சுடும் போராட்டத்தை, வாயில் வடை சுடுகிறார் மோடி என்று சொல்லி ஊர் ஊராக வடையை விநியோகித்து வடையை சுட்டு தலைவர்கள், கட்சியினுடைய தொண்டர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு பிரதமர் இப்படிப்பட்ட பொய்யை பேசுவதா என்று விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு இந்த நாளில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடும் விமர்சனத்தை தொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஒரு புதிய திட்டமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் நலமில்லை என்று அதற்கு எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், எதிர் விமர்சனம் கொடுத்திருக்கிறார். முதல் சுற்றில் முந்துவதற்காக கடும் போட்டி என்பது நிலவி கொண்டிருக்கிறது. இது சார்ந்து விவாதிக்க போகிறோம். நம்மோடு திமுகவின் செய்தி தொடர்பாளர் சூர்யா வெற்றி கொண்டான், காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகி திரு அலீம் அல் புகாரி, பத்திரிகையாளர் திரு பாக்கி, ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு கோ பாலச்சந்திரன், அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன். அனைவருக்கும் வணக்கம். நான் சூர்யாவிடம் கேட்கணும், என்ன சார் இது திடீர்னு வடை சுடுற போராட்டத்தில் இறங்கியிருக்கீங்க? தமிழக மக்கள்கிட்ட வந்து 3 முறை மாதத்துக்கு 30 நாள் கூட இங்கே வந்துட்டு போட்ட வேண்டான்னு சொல்லலை. மக்கள் எதிர்பார்க்குற கோரிக்கைகளை, கொள்கைகளை பற்றி பேசிட்டு போனால் பிரச்சனை இல்லை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி கேட்டு இங்கே எல்லாரும் மூளைக்கு மூளை மனு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை விட்டுட்டு ஒரு பிரைம் மினிஸ்டர் இங்கே வந்து எனக்கு, நான் என்னோடய பாணியிலேயே சொல்கிறேன், அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதி கேட்டு கடிதத்தை திரும்பி பார்த்து படித்து திமுக கொடுக்க தவறியதை நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தா நான் எழுந்திருச்சுன்னு அவருக்கு சல்யூட் அடிச்சிருப்பேன் சார். அதெல்லாம் விட்டுட்டு அவர் பேசாமல் எனக்கு என்னான்னு வந்து ஒரு பஞ்சு மிட்டாய் வியாபாரி மாதிரி எனக்கு என்னான்னு உட்காந்து ஒரு பெரிய நீண்ட கதையை சொல்லி எல்லாம் வாங்க நான் பண்ணிட்டேன், ஒன்றிய அரசு எவ்வளோ கொடுக்குது, அவ்வளோ போகுது, நான் அங்கேருந்து சொத்துக்களை மீட்டுட்டேன், இனிமேல் ஊழலே இல்லாத ஆட்சி நடத்துகிறேன், அதுலேயும் பேர் போன ஜெயலலிதா மட்டும்தான் நல்லா ஆட்சி கொடுத்தது, இப்படி வரிசையாக பேசினார் பாருங்க. இதெல்லாம் நாங்கள் எப்படி எடை போடுறது? இதுக்காக தான் நாங்கள் பார்த்தோம். எங்கள் தலைமை முதல்வர் ஒன்றும் யோசிக்கலை. அதனால் எதிர்பார்த்த மாதிரி மோடி படம் போட்டு ஒரு முகத்தை கையில் கொடுத்து, நீங்களே மாட்டிக்கிங்கப்பா, வடையை கொண்டு போய் சேர்த்து வச்சு படத்தோடு கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா திருநெல்வேலியில் பேசினார், அங்கே பாதிக்கப்பட்டு குறைஞ்சது ஒரு 10-20 பேர் செத்துருப்பாங்க, பல பேர் வாழ்வாதாரத்தை இழந்து ரோட்டில் நிற்கிறாங்க. இது மெட்ராஸில் பேசினார், இங்கே பேரிடரில் பாதிக்கப்பட்டு பல பேர் ரோட்டில் நிற்கிறோம். இவ்வளவையும் அவர் மறந்துட்டு ஒன்றுமே தெரியாமல் சென்னைக்கு வந்து ஒன்றிய அரசுலேருந்து பல கோடியை இங்கே கொட்டி கொடுத்து, என்னோ ஓடி போனால் லலித் மோடிக்கிட்ட வந்து வசூல் பண்ணிட்டு வந்த மாதிரி, ஓடி போன நீரா மோடிக்கிட்ட வந்து வசூல் பண்ணிட்டு வந்த மாதிரி, இந்த சாதனையெல்லாம் செஞ்ச மாதிரி இங்கே வந்து பேசி, இப்போ பாருங்கள் நேரடியாக எல்லாம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் வருது அப்படின்னு இப்போ இதை மாதிரி வசனம் பேசினா, இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர் என்ன சொன்னார், என்ன செஞ்சாருங்கிறதுக்கு
எக்ஸாமில் எங்கள் முதல்வர் அழகாக கொண்டு போய் வடையை கையில் கொடுத்து இது மோடி கொடுத்த வடை இல்லை அவர் சுட்ட வடைன்னு வச்சுக்கோன்னு சொன்னார். பாக்கி போன சட்டமன்ற தேர்தலில் கர்நாடகாவில் திடீர்னு கேஸ் சிலிண்டருக்கு பூஜை போட்டு சிலிண்டர் விலை மோடி ஆட்சியில் ஏறிடுச்சு அப்படின்றதுக்காக அதை நூதனமான பிரச்சாரத்தை காங்கிரஸ் கையில் எடுத்தது. பிரதமர் நரேந்திர மோடி சொன்ன வாக்குறுதிகளை அவர் நிறைவேற்றலை அப்படின்னு ஒரு பிரச்சார உத்திக்காக வடையை சுடுற போராட்டத்தை ஒரு போராட்டம்னு அதை சொல்ல முடியாது, வடை சுடும் நூதன பரப்புரையை மேற்கொள்கிறாங்க. இது என்ன மாதிரி மக்கள்கிட்ட போய் சேரும்? அது சீரியஸாக எடுத்துப்பாங்களா மக்கள்? மெசேஜ் கன்வே ஆகுமா? நிச்சயமாக சீரியஸாக எடுத்துக்க முடியாது. இதெல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய க்ரியேட்டிவிட்டியை காட்டுது. ஒத்த செங்கலை காட்டுவாங்க, ஒரு கோழி முட்டையை காட்டுவாங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து வடை சுட்டுறது இல்லை அல்வா கொடுக்கறது வயிற்றில் பாலை வாக்குறது எது வேணா இருக்கலாம். ஆனால் மிக மிக முக்கியமானது போதையில் தள்ளாடக்கூடாது. இல்லை அதையும் சுட்டி காட்டினார்ல நரேந்திர மோடி அவர்கள் 2 நாட்கள் முன்னாடி சென்னாடி பேசுனது. அதுக்கு ஏதாவது கான்க்ரீட்டாக பதில் சொன்னாங்க நல்லாயிருக்கும். நாம் எந்த அரசியல் கட்சிகளும் பாராட்டவும் முடியாது, திட்டவும் முடியாது. ஆனால் எல்லாருக்குமே ஒரு சீரியஸ்னஸ் வேண்டியிருக்கு. அரசியல் களத்தில் நீங்கள் நகைச்சுவையாக இது திருவிழா தானே பாக்கி. தேர்தலை வந்து நம்ம ஜனநாயக திருவிழா மாதிரி திருவிழா இதெல்லாம் இருக்க தானே செய்யும். மேலை நாடுகளில் குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள் ஜனநாயக நாடுகளில் இந்த மாதிரி நிக்சன் எல்லாம் கிண்டல் பண்ணி கார்ட்டூன்லாம் வந்திருக்கு. எனக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், வாட்டர் கேட் ஊழல் சமயத்தில் அது மாதிரி இருக்கிறது இயல்பு. ஆனால் அதையும் கடந்து தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. எம்ஜிஆரை கேலி செய்யாத தமிழகமா திமுகவா? எம்ஜிஆர் எப்படியெல்லாம் கேலி செய்தார்கள். ஆனால் எம்ஜிஆர் இருக்கிற போது அவர் தான் தொடர்ந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டார். நமக்கு இஷ்யூ அதல்ல, இதெல்லாம் என்டர்டைன்மெண்ட் மக்களுக்கு. ஆனால் எலெக்ஷன் என்பது வேறு. அது எப்போ வரும்னா நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, என்ன செயல்பாடுகள். இப்போ மத்திய அரசாங்கம் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை, உறுதிமொழிகளை நிறைவேற்றவில்லை அப்படின்னா மாநில அரசாங்கம் 500 வாக்குறுதிகள் கொடுத்துருக்கீங்களே என்னென்ன நிறைவேற்றிங்கன்னு இவங்க கேட்பாங்க. மாற்றுத்தரப்பு எதிர்கட்சிகள், அது பாஜகவோ அதிமுக கேட்கறதில்லை. அதுக்கான பதில் இருக்கு இல்லையா? நீட்டை ஒழிச்சிட்டிங்களா இல்லையான்னு. எய்ம்ஸ் சொன்னாங்க, 5 ஆண்டுகள் லேட்டான பெட்டர் லேட் தேன் நெவர்ங்கிற மாதிரி இப்போ அதுக்கான அடிக்கல் பணி தொடங்கியாச்சு இல்லை. ஸோ எப்போவுமே ஒவ்வொரு காயினுக்கு 2 பக்கம் உண்டு இல்லையா? ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் பார்க்கணுங்கிற மாதிரி இந்த அரசாங்கமும் தங்களை அதாவது தமிழத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் தன் மீதான குறைகளை தன்னால் நிறைவேற்ற முடியாத குறைகள் என்னென்ன, வாக்குறுதிகள் என்னென்ன, இதையும் பரிசீலித்து மக்களுக்கு திருப்தியான வாழ்க்கை தரணும். இப்போ சட்டம் ஒழுங்கை பற்றி பல பிரச்சனைகள்லாம் இருக்குது, போதைப் பொருளை பற்றி சீரியஸான இஷ்யூ, இதை பற்றியெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்புறம் வடை சுடுறது அல்வா கொடுக்குறது எது வேணால் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து சீரியஸான ஒரு விஷயத்தை பார்க்கணும். தேர்தல் காலத்தில் என்டர்டைன்மெண்ட் தான் சார், அதில் சந்தேகமே கிடையாது. புகாரி, இந்த தீம் ஒரு நாவலான ஒரு தீம். இது வந்து நரேந்திர மோடி நிறைய சாதனைகளை செஞ்சுருக்கேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு நேரடியாக பணம் போகிற அளவுக்கு நாங்கள் வந்து பண்ணிட்டோம், அரசாங்கம் மாநில அரசிட்ட கொடுத்தா கொள்ளையடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, நான் நேராகவே உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்லாம் சொல்லி ஒரு நரேட்டிவை அவர் பில்டு பண்ணுறாரு. அவர் காலத்தில் தான் வளர்ச்சி அடைந்தது நாடு அப்படின்றது மாதிரியான பிம்பத்தை பிஜேபி முன்வைக்கும்போது சொன்ன வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலைன்னு ஒரு எதிர்முகாம் வேறொரு பரப்புரைக்கு போகுது. அதாவது இது யாருடைய பார்வையிலிருந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் லேமேன்ஸ் வியூ தான். இப்போது ஒரு சராசரி சாமானியன் இதை எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு. சமீபத்தில் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஓட்டருடைய கருத்து கணிப்பை எடுத்து பட்ஜெட்டின் போது, இந்த இடைக்கால பட்ஜெட்டின் போது வெளியிட்டாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க, ஏன்னா நம்ம நரேந்திர மோடி சொல்கிறதையும் கேட்க வேணாம், இப்போ சார் சொல்கிற மாதிரி 2 பேர் சொல்கிறதையும் பண்ண வேணாம், நரேந்திர மோடி சொல்கிறதையும் கேட்க வேணாம், திமுக சொல்கிறதையும் கேட்க வேண்டாம், அவர் சொல்கிற வடையை பற்றியும் பேச வேணாம், அவர் வடை தான் சொல்கிறாருன்னு இவங்க வைக்கிற எதிர்வாதத்தை பற்றியும் பேச வேண்டாம். 21.5 மில்லியன் இருசக்கர வாகனங்கள் 2019 வரை விற்பனையாகி இருக்கிறது. ஓட்டர் சொல்கிறது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வருது. அதுவே நரேந்திர மோடியின் ஆட்சிக்கு பின்னால் அது 17 மில்லியனாக சரிந்திருக்கிறது. அவருடைய வாங்கும் திறன் குறைந்திருக்கிறது. ஒரு 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தை நிர்வாகம் செய்வதற்கு சராசரியாக ஒரு ஆண்டுக்கு 3.63 லட்சம் இருந்தால் போதும் என்கின்ற நிலை இருந்தது. இதெல்லாம் எப்போ அப்படின்னா மோடி சொல்கிற மாதிரியே, மோடி சொல்வதைப் போல இந்தியாவை 12வது இடத்தில் வைத்திருந்த மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில், பொருளாதாரத்தில் இந்தியாவை 12வது இடத்தில் மன்மோகன் சிங் வைத்திருந்த போது ஒரு சராசரியாக ஒரு 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தை 3.63 லட்ச ரூபாய் இருந்தால் ஒரு வருஷத்துக்கு மேனேஜ் பண்ணிட முடியும். 3 லட்சம் 3,63,000. இப்போ அது 7,24,000 மாறி இருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு 12 இருந்திருக்கலாமே. இப்போ இதை வடன்னு சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க, வெறுப்பாகி கடுப்பாகி பேசக்கூடிய மக்களுடைய பிரதிபலிப்பாகத்தான் ஒரு அரசு இருக்க முடியும். இப்போ சார் கூட ஒரு மேற்கோள் காட்டும்போது சொன்னாங்க போதைப் பொருள் அது முக்கியம் இல்லையான்னு.
போதைப்பொருள் முக்கியம் என்பதனால் திமுக நடவடிக்கை எடுத்தது. அதை விட முக்கியமானது நம்முடைய தேசத்திற்கே பெருமை தேடி தந்த மல்யுத்த வீராங்கனைகளை செக்ஷுவலாக ஹராஸ் பண்ணது. இந்திய வரலாற்றிலேயே as far as my legal knowledge is concerned, என்னுடைய சட்ட அறிவு சரியாக இருக்குமே ஆனால் இந்திய வரலாற்றிலேயே அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட்டு போக்சோவில் போடப்பட்டு கைது செய்யப்படாத ஒரே நபர், அதுவும் பிரபலமாக சுற்றிட்டு இருந்த ஒரே நபர் பிரிஜ் பூஷன் தான். ஏன்னா செக்ஷுவல் அசால்ட்டு, பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டு, அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட்டுன்னு வகைகள் இருக்குது போக்சோவில். அதில் வந்து அது அக்ரவேட்டட், ஏன்னா அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை பணிய வைத்திருக்கிறார். இன்னி வரைக்கும் தைரியமாக சுற்றுறாரு. டெஃபினெட்லி யூ சி ஹில் கெட் த டிக்கெட்ஸ். இதெல்லாம் பேசுறதுக்கு பாஜகவிற்கு வந்து எந்த தகுதியுமே கிடையாது. குறிப்பாக திமுகவுடைய எந்த செயல்பாடுகளை பற்றி கேள்வி கேட்கக்கூடிய அடிப்படை அருகதை கூட அவர்களுக்கு கிடையாது. அதே நேரம் போதைப்பொருள் புலம்பும் பொழுது நான் வந்து இந்த அண்ணாமலை கூட புலம்பி இருக்கிறார். அப்போ எனக்கு அதில் என்ன பட்டுச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஹண்ட் ஹஸ் பின் கேரிட் அவுட். அவரை பிடிப்பதற்கு வந்து காவல்துறையிலிருந்து எல்லாருமே வந்து முடக்கி விடப்பட்டிருக்கிறது. அதுக்கான எல்லா நிலைப்பாடுகளும் சரியாக இருக்கிறது. அதில் சம்பந்தம் இல்லாதவர்கள் கூட பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு சம்மந்தப்படுத்திடுவாங்களா அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ மீண்டும் இதன் மூலமாக என்ன சொல்ல வருகிறார்கள்? அந்த இந்த நேரத்தில் வந்து அதானி போட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட பலாயிரம் கோடி போதைப் பொருளை பற்றி யாருமே டிஸ்கஸ் பண்ணவே இல்லையே. முத்ரா துறைமுகம். அப்போ இது என்ன சொல்ல வருகிறேன் அப்படின்னா, போதை என்பது தடை செய்யப்பட வேண்டியது, வன்மையாக கண்டிப்பாக திமுக செஞ்சா என்ன, அதிமுக செஞ்சா என்ன, அதெல்லாம் தப்பு தான். ஆனால் ஒருவருக்கு அதற்கான அடிப்படை தகுதி தராதரம் இருக்க வேண்டும் அல்லவா அதை பற்றி பேசுவதற்கு. அதை பாஜகவை ஆதரிப்பவர்களோ பாஜகவினுடைய சார்பு நிலையில் உள்ளவர்களோ அதை எந்த நிலையில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை இப்போ பிரிஜ் பூஷன்ல கடைசியாக என்னாச்சு, இப்போ வரைக்கும் என்னாச்சு? பிரிஜ் பூஷன் லெல்லான் டாப்பில் கொடுத்த இன்டர்வியூ இருக்குது. என் கூட ஒருத்தருக்கு நான் பஞ்சாயத்தை கூட்டு போனேன், டக்குன்னு துப்பாக்கி எடுத்து அவனை சுட்டுட்டேன் சொன்ன ஆள் இன்னும் சும்மா தான் சுற்றிட்டு இருக்கிறார், வெளிப்படையாக வெளியே சுற்றி கொண்டு இருக்கிறார். எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது, மோடி என்ன மன்னிப்பாரு, பிரக்யா சிங் தாக்கூர் மோடி என்ன மன்னிப்பாரு, நான் வந்து மகாத்மா காந்தியை பற்றி சொன்ன கருத்துக்கள், நான் கோட்ஸை சுட்டது சரிதான் நான் பேசுகிறேன். இப்படியெல்லாம் வன்முறையாளர்களும் வெறியாட்டம் செய்தவர்களும் நிம்மதியாக சுற்றி கொண்டிருப்பதை கைகட்டி வேடிக்கை பார்க்கிறார்கள் என்பதை விட, பில்கிஸ் பானு கற்பழிப்பு குற்றவாளிகளை மாலையிட்டு வரவேற்ற பாஜக எம்எல்ஏக்கள் தானே. they come from good sons car. அவங்கெல்லாம் நல்ல குடும்ப பின்னணியிலிருந்து வந்தவர்கள் என்று சொன்னவர் யார்? பாஜகவினுடைய கோதராவுடைய எம்எல்ஏ. அவர்கள் தானே வரவேற்றார்கள். நாரி சக்தி என்று பேசி ஆசாதிக்கு அமிர்த் மஹோத்சவ், இந்தியாவுடைய 75வது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறோம், இந்த நாளிலே வந்து பெண்கள் உரிமையை உறுதி செய்ய வேண்டும், பெண்கள் பாதுகாப்பை என்று பேசிவிட்டு அதே நாளிலே தன்னுடைய மாநிலத்தில் தான் முதல்வராக இருக்கும்போது நடந்த கற்பழிப்பு குற்றவாளிகள், கொலை குற்றத்தில் ஈடுபட்ட, கலவர குற்றத்தில் ஈடுபட்ட 11 குற்றவாளிகளை விடுதலை செய்து காட்டியவர் தான் நரேந்திர மோடி. சிபிஐ வழக்கு இல்லவா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்சென்சஸ் எல்லாம் வெளியே வர முடியாது. அப்போ அதற்கான ஒப்புதலை கொடுத்து ஹோம் மினிஸ்டருடைய ஒப்புதலோடு வெளியே வர்றான். இத்தனைக்கும் உச்சநீதிமன்றம் இது மாதிரி ஏதாவது ட்ராக் இருக்குதா? இங்க இவர்கள் சுடுவது வடை என்று ஏன் சொல்கிறோம்? பெண்கள் பாதுகாப்பை பற்றி நீங்க பேசலாமா? வளர்ச்சியை பற்றி நீங்கள் பேசலாமா? அதான் சொல்றேன், 21 மில்லியன். அதே மாதிரி 12வது இடத்துல இருக்கும் பொழுது, இந்தியா 12வது இடத்துல இருக்கும் பொழுது நம்ம சாப்பிட்ட பொருட்களுடைய விலைவாசி என்ன, நம்ம யூஸ் பண்ண கன்சியூம் பண்ண சிலிண்டருடைய விலைவாசி என்ன, இந்தியா 12வது இடத்துல இருக்கும்போது நம்ம போட்ட பெட்ரோல் 1 லிட்டருடைய விலை என்ன, இன்னைக்கு இதனுடைய நிலை என்ன? நான் ஒரு சராசரி சாமானியனுடைய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத போது ஒரு சராசரி சாமானியன் தன்னுடைய நிலைப்பாட்டை விளக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த வடை. எல்லாம் சரிதான்பா, நீ சுட்டது பூரா வெறும் வடையாத்தான் இருக்குது அப்படின்னு சொல்ற காரணம் என்னன்னா, எளிமையான மக்களுடைய பிரதிபலிப்பது, எளிமையான மக்கள் மனதிலே வைத்திருக்கக்கூடிய என்ன நிலைப்பாட்டை வைத்திருக்கிறார்களோ அதை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய செயல்தான் இது ஒரு பிரச்சாரமே தவிர. இப்போ இவர் வந்தார், ஒரு வார்த்தை சொன்னார், நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், அதுதான் என்னுடைய இட் ட்ரூ மை அட்டென்ஷன். என்ன சொன்னார்னா, தமிழகம் இந்தியாவோடு சேர்ந்து வளர வேண்டும். இது என்ன வார்த்தை இது? தமிழகம் இந்தியாவோடு, தமிழ்நாடு வந்து இந்தியாவோடு சேர்ந்து வளர வேண்டும் என்கிறார் இந்தியில. இது எப்படி புரிஞ்சுக்குவீங்க? அப்போ தமிழ்நாடு வேற இடமா? நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்கன்னு எடுத்துக்கலாமா? தமிழகம் இந்தியாவோடு சேர்ந்து வளர வேண்டும், டபுள் என்ஜின் சர்க்கார் என்று தொடர்ந்து பேசி வருகிறார்கள். இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி அகைன்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன். ஏன்னா கான்ஸ்டிடியூஷனின் படி ஆட்சி அதிகாரத்தை அரசியல் மாச்சரியங்களை காரணம் காட்டி நாங்க இல்லாத இன்னொருத்தர் அந்த ஸ்டேட்ல ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களால நல்லது செய்ய முடியாது, இதுவே நாங்க அந்த ஸ்டேட்ல ஆட்சிக்கு வந்துட்டா நல்லா பண்ணுவோம், இதான டபுள் என்ஜின் சர்க்கார். இதை பேசுறது ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல், இது ஹைலி ஆன்டி கான்ஸ்டிடியூஷனல். ஆனால் அதையே கான்ஸ்டிடியூஷன் ஆக்கி இன்னைக்கு சட்டப்படியே பேசுகிறார்கள். டபுள் என்ஜின் சர்க்கார் வந்தால் தமிழ்நாட்டில் நல்லா இருக்கும். டபுள் என்ஜின் சர்க்கார் வந்து விட்டது என்றால் தமிழ்நாட்டில் வந்து மத்திய ஒன்றியத்திலும் பாஜக ஆட்சி, மாநிலத்திலும் பாஜக ஆட்சி என்று கரெக்டாக இருக்கும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் திட்டங்களை அறிவிக்கிறார். அந்த திட்டங்களை அதை வந்து சரியா இருக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஃபோன் பண்ணி கேட்கலாங்கிறார். இது வந்து உள்ளபடியே எல்லாரும் மூச்சை இழுத்து விட்டு நிம்மதியாக யோசிச்சு பார்க்கணும். இது எவ்வளோ பெரிய இனிஷியேட்டிவ், உலகையே திரும்பி பார்க்கக்கூடிய இனிஷியேட்டிவ் இது. ஏன் அப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், ஒரு திட்டத்தை நீ சொல்ற மோடியுடைய திட்டத்தின் கீழே இப்போ பெட்ரோல் பங்குக்கு வெளியே வந்து சொன்னார் பார்த்தீங்களா, ஹர் கர்மே நல் பே ஜல் அப்படின்னு சொன்னார் ஒரு வாட்டி. நான் வந்து அது எப்போ சொன்னார்னா 2021க்குள்ளே நான் வந்து என்ன செய்வேன், ஒரு வீட்டுக்கும் குழா கொடுப்பேன், அந்த குழாவில் தண்ணி வரும், உங்கள் வீட்டுக்கு மேலே சத்து இருக்கும், உங்கள் வீட்டுக்கு மேலே ரூஃப் இருக்கும்னு சொல்லி எல்லாருக்கும் வீடு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்தை ஒரு பொம்பளை போட்டார். வடநாட்டு ஊடகங்கள் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு சென்று விசாரித்தார்கள்.
சும்மா இருங்கம்மா, வீட்டு ஓனர் கேட்ட போது இது ஹவுஸ் ஓனர், இது வந்து வாடகை வீடு அப்படின்னா, வீடே இல்லை அந்த மக்கள். ஆனால் அந்த மக்கள் வீடு கிடைத்து விட்டதாக விளம்பரம் செய்தார்கள். அப்படிப்பட்ட பொய்யுரைத்து விட்டு கொஞ்சம் கூட அதை பற்றிய ஒரு அக்கறையோ ஒரு குற்ற உணர்வோ இல்லாமல் சுற்றுகின்ற பிரதமருக்கு மத்தியிலே தான் ஒரு திட்டத்தை அறிவித்து அந்த திட்டத்தினுடைய செயல்பாடுகள் கிடைத்து விட்டதா என்று கேட்கக்கூடிய ஒரு அதுக்கு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார்னா அது எவ்வளவு பெரிய இனிஷியேட்டிவ். இது ஹவு ஹைலி இட் மஸ்ட் பி அப்ரிஷியேட்டட். அது ஒண்ணு. இதை எடப்பாடி விமர்சிக்கிறார், இங்க ஒண்ணுமே நடக்கல. நான் என்ன கேட்பேன்னா, ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கையை படிச்சீங்களா? உங்களுடைய தலைவர் அண்ணா திமுக காரர்கள் கூட அன்னைக்கு போஸ்டர் ஒட்டினாங்க, பேனர் வச்சாங்க, ஆளக்கூடாதானே என்று நினைத்தோம் தாயே நீ வாழக்கூடாது என்று நினைக்கலையேன். அவ்வளவு அக்கறை வச்சிருந்தாங்க அம்மா ஜெயலலிதா மேல. ஆனால் ஒரு விஜயபாஸ்கர் அவர்களை அழைத்து கேட்டேன், ஆறுமுகசாமி கமிஷன் கேட்குது, இந்த பெயிலி டாக்டரை கூட்டு வந்தது யாரு, அவங்களுக்கு மருத்துவத்தை எடுத்துக்கிட்டது யாரு, அவங்களுக்கு எல்லா இனிஷியேட்டிவ் செஞ்சது யாரு அப்படின்னு கேட்டா ஹி ப்ளீடட் இக்னரன்ஸ் வருது. உங்க ஆட்சி எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்லணும்னா, ஜெயலலிதா அவர்களுக்கு, ஏன்னா அந்த ஆறுமுகசாமி கமிஷன் அறிக்கையினுடைய கடைசி வார்த்தைகள் ரொம்ப மோசமானது. ஏன்னா இப்படி ஒரு மோசம் நடக்க முடியாது. அதுக்கும் இன்னைக்கு நீங்க நலமா அப்படின்னு நடக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் எடப்பாடி அவர்கள் விமர்சிக்கிறதுக்கு என்ன தொடர்பு? எக்ஸாக்டா தொடர்பு இருக்குல்ல. ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார், அவர் வந்து ஒரு முதலமைச்சராக ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். அந்த அறிவிக்கப்பட்ட திட்டம் சரியாக போய் செல்கிறதா என்பதை கிராஸ் வெரிஃபை பண்ணி செக் பண்றாரு. ஆனால் உங்களால் உங்கள் தலைவர் இறந்ததையே வெரிஃபை பண்ண முடியலையே. ஆறுமுகசாமி கமிஷன் என்ன சொல்லுது? எய்ம்ஸ் டாக்டரை கூப்பிட்டு கேட்டா we came under only supervisory capacity, எங்களுக்கு தெரியாது. இதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர் முதல்வரா எடப்பாடியா? அதுக்கப்புறம் நீங்க 4 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க, அவங்க இறந்ததுனால தான் நீங்க சிஎம்ஏ ஆனீங்க. இதை கூட கிராஸ் வெரிஃபை பண்ண முடியாத எடப்பாடி பழனிசாமி தன் திட்டங்களை கிராஸ் வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு முதல்வரை குறை சொல்ல முடியுமா? இப்ப புரியுதா நான் என்ன தொடர்புல கேட்கிறேன்னு? சரி, நாம் தொடர்ந்து பேசலாம். திரு பொங்கலூர் மணிகண்டன், இன்னைக்கு 2 பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. ஒன்று, வேட்பாளர் பட்டியலோடு பாஜகவினர் டெல்லிக்கு போகக்கூடிய தன்மையை பார்க்குறோம், எல்லா தொகுதிக்கும் வேட்பாளரை தயார் பண்ணுறோன்னு. இன்னொரு பக்கம் தேமுதிக அதிமுகவோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துது. அதை விட முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டு, அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அதனுடைய தலைவர் திரு சரத்குமார் வந்து அதிமுகவுக்கு என்கிட்ட பேசினாங்க, நான் அவங்களோட போகிறதா இல்லை, பிஜேபியோட கூட்டணி அப்படின்னு அறிவித்து போகிறத பார்க்குறோம். கூட்டணி சேர்க்கிறது அப்படின்ற ஒன்றில் ஒரு ஸ்டேல்மேட் இருக்கா, இல்லை ஏடிஎம்கேவை விட பிஜேபி ஸ்கோர் பண்ண தொடங்கிடுச்சா? யார் யாருக்கெல்லாம் எந்தெந்த ஊர்லெல்லாம் பிரச்சார வலிமையோ செல்வாக்கோ இருக்கோ அவங்களெல்லாம் ஒரு தொகுதி கட்சி அப்படின்னா கூட பரவாயில்லன்னு எடுக்கிற முயற்சியில் அதிமுகவை விட பிஜேபி முந்துதா? வணக்கம். அதாவதுங்க, நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை என்கிற அளவில் தான் தமிழ்நாடு அரசியல் இன்றைக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மோடி அவர்களை குறித்து வாயில வடை சொல்கிறாங்க ஒரு கருத்து, அதே மாதிரி திரு ஸ்டாலின் அவர்கள் அனைவருக்கும் அல்வா தரார் அப்படிங்கிற கருத்து மக்கள் மத்தியில் இருக்குங்க. இப்போ மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் தெளிவான ஒரு பதிவு போட்டிருந்தார், நீங்கள் ஊடகம் மூலமாக பார்த்துருப்போம். இப்போ கடந்த கால திமுக ஆட்சியில் என்னவெல்லாம் செய்ய தவற நீங்கள் நலமா என்று கேட்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் நலமாக இல்லை என்று மக்கள் சொல்வதை எதிர்க்கட்சி தலைவர் தன் வாயின் குரலாக சொல்லியிருக்கிறார். எனவே இன்றைய சூழ்நிலையில் திமுக மிக பலவீனமாக இருக்கிறது. அதனால் தான் கூட்டணி கட்சிகள் எல்லாம் வாரி அணைத்து தேடி அவர்கள் வெளியிலே விடாமல் அரவணைத்து செல்ல வேண்டிய நிலை வந்திருக்கிறது. கடந்த தேர்தலில் 2 தேர்தலிலும் திமுக தன் இஷ்டத்திற்கு அவர்களை வளைத்து நினைத்த தொகுதியெல்லாம் கொடுத்தது. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அனைவருமே ஒரு நிபந்தனையோடு திமுக அணுகிறாங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் இடமறிச்சா கூட நாங்கள் அதிமுக பக்கம் சென்று விடுவோம் என்று நெருக்கடி தருவதை அவர்கள் திமுக வெளியில் சொல்லாமல் தவிர்க்கிறாங்க. இந்த நிலையில் அதிமுக குறித்தெல்லாம் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக அன்னைக்கு வந்து தேர்தல் களத்தில் இருந்தது, இன்றைக்கும் பிஜேபி எதிர்ப்பு அப்படின்னு இருக்கு. அன்னைக்கு பிஜேபியோட அதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக ஒரு அணி அமைச்சிருந்தாங்க. இந்த பக்கம் மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு அணின்னு சொல்லி திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, இப்படி ஒரு அணி இருந்தது. ஸோ அப்போ வந்து கூட்டணியில் 2 துருவ அரசியல் தான் இருந்துச்சு. இப்போ பிஜேபியிடமிருந்து அதிமுக வந்துட்டதுனால அதிமுக ஒரு செக்யூலர் பார்ட்டி, அங்கே போனால் என்ன அப்படின்னு அவங்க கட்சிகளில் சில பேர், காங்கிரஸில் கொஞ்சம் பேரோ அல்லது விடுதலை சிறுத்தைகளில் யாரோ ஒருவரோ பேசுவது அப்படின்றது கூட இயற்கையாக இருக்கலாம். ஆனால் அதிமுகவுடைய நீங்க சொல்றீங்க திமுக பலவீனமாகி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க, ஆனால் அந்த கூட்டணியிலிருந்து யாரும் வெளியேறல. அதிமுக பலமான கட்சி, ஆனால் அந்த கட்சியை தேடி யாரும் பெருசா வரலையே. சின்ன சின்ன கட்சிகள் கூட அதிமுக விட்டுட்டு பிஜேபி பக்கம் போறதானே பார்க்கிறோம்.
குணா சார், நீங்கள் திரும்ப திரும்ப திமுக கூட்டணி பேசணும் இல்லையா, திமுக என்று பேசவே இல்லை, பேசவே முடியாது. ஏன்னா அதிமுக என்று தனித்து பேச முடியுங்க. ஏனென்றால் 72 எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய பிறகு இன்று வரையிலும் அதிமுக தான் தனித்தே நின்று சட்டமன்றத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறது, நாடாளுமன்றத்திலும் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் திமுக ஒருபோதும் தனித்து வெற்றி பெறவே முடியாது. ஏதோ ஒரு 10 கட்சிகளை சேர்த்து கொண்டு அவர்களுடைய பலத்தால் தான் வெற்றி பெற முடியும். அந்த நிலையில் இருக்கிற போது அதிமுக ஏன் அஞ்சோனுங்க? நான் இன்றைக்கும் சொல்கிறேன், குறிப்பாக நான் எஸ்பி வேலுமணி, உடுமலை ராதாகிருஷ்ணன், பொள்ளாச்சி ஜெயராமன், எம்எஸ்எம் ஆனந்தன் போன்றவர்களெல்லாம் கடந்த சில நாட்களாக இங்கேயே சொன்னாங்க, எங்கள் மாவட்டத்திலே சொன்னாங்க, 40 தொகுதிகளிலும் இரட்டை இலை சிரத்தில் அதிமுக நிற்குமானால் 40லும் வெல்ல முடியும் சொன்னாங்க. ஆனால் ஏன் அப்போ கூட்டணிக்கு தேடுறாங்கன்னு கேட்பீங்க. அதாவது திமுகவை விரும்பாத கட்சிகள், பாஜகவை விரும்பாத கட்சிகள் ஒன்று சேரலாம் என்கிற அடிப்படையில் மாத்திரம்தான் அதிமுக கூட்டணியை கட்டமைக்க முயற்சிக்கிறது ஒழிய மற்றபடி திமுக மீது இருக்கிற மிகப்பெரிய வெறுப்பை, மிக மோசமான நிர்வாகத்திறனற்ற இந்த சூழ்நிலையில் மக்கள் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கிற மனநிலையில் அதிமுகவுக்கு இலகுவான வெற்றி கிடைக்குங்க. நீங்கள் 1 2 அல்ல, இப்போ நீங்கள் சொன்னாங்க வாயில வட சுடுறது மோடி எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா தரதையும் பாருங்க. கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க ஒட்டுமொத்தமாக. 3 ஆண்டு காலம் ஆச்சு, இதை பற்றி பேசவே இல்லை. நீட் தேர்வை எப்படியாவது ரத்து பண்ணுவான்னு எதிர்பார்த்தா பஞ்சு முட்டாய் ரத்து பண்ணுறாங்க. அதே மாதிரி கல்வி கடன் மட்டுமல்ல, நகைக்கடன் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அனைவருக்கும் 1000 சொல்லி போட்டு அதுக்கு ஒரு நிபந்தனை விதித்து பெண்களை பிரிச்சாலும் சூழ்ச்சி பண்ணாங்க. இப்படி ஒவ்வொன்றிலும் திமுக செய்த அந்த அல்வாத்தனமான நிர்வாகத்திறனற்ற செயலை மக்கள் இன்றைக்கு ஒவ்வொருவரிலும் எள்ளி நகையாடுறாங்க. இதையெல்லாம் மடைமாற்றம் செய்வதற்கு பாஜக, மோடி இதை குறித்து மட்டுமே பேசுது. தமிழ்நாட்டில் செய்தது என்ன? நமக்கு தேவை தமிழ்நாடுங்க. நீங்கள் தேசிய அரசியலை நிர்மாணிக்கிற தேர்தலாக இருந்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு கடந்த 3 ஆண்டுகளில் திமுக சொன்னதை செய்ததா? 500க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதி அழுத்தமா சொன்னீங்களே மாறி மாறி. அதாவது இளம் விதைகளுடைய போராளியாகவே பேச கள்ளச்சாரம் இல்ல மணிகண்டன் ஒரு 2 3 கேள்வி பெருத்தெடுத்தது கண்டுக்கவே இல்லை. இப்ப பாருங்க, போதைப் பொருள் இத்தனாயிரம் கோடி விநியோகத்தை குக்கிராம் வரை போயிருக்குது. திமுக அரசு என்ன பண்ணுச்சுங்க? அப்போ இவர்களின் நோக்கம் என்ன? மோடியை காரணம் காட்டி மத்தியில் அதிகாரத்துக்கு தங்கள் மீது உள்ள வழக்குகள் இருந்து விடுபட வேண்டும் என்ற ஒன்றை தவிர திமுகவுக்கு பெருநோக்கம் மக்கள் மீது உள்ள அக்கறை எதுவுமே இல்லைங்க. ஆனா அதிமுக அப்படி இல்ல. ஈடி வரும் சொன்னாங்க, மத்திய அரசு மிரட்டும் சொன்னாங்க. தூக்கி எறிஞ்சு விட்டு திமுக ஒரு நிமிஷம் மணிகண்டன் சூர்யா இடைமறிக்கிறார். மணிகண்டனை கொஞ்சம் யோசிச்சு தெளிவா சொல்லுங்க. திமுக என்னைக்கும் தனித்து நிற்கலன்னா திமுகவை தனித்து நிற்க யாரும் விடவில்லை. திமுகவை நம்பி எந்த நேரத்திலும் பல கட்சிகள் இருக்கிறது, அல்லது நம்பிக்கைக்குரிய தலைவர்கள் திமுகவில் இருக்கிறார்கள்னு அர்த்தம். ஒரு நேரம் உங்கள் கட்சி தனியாக நின்றுதுன்னா ஏன் நம்பிக்கை இல்லாமல் தண்ணி தெளித்து தனியாக விட்டான்னு அதுக்கு பொருள். நீங்கள் அவ்வளோ துணிச்சல் இருக்க ஆள் பர்மனெண்ட்டாக தனியாக நிற்க வேண்டியது தானே. அதுக்கப்புறம் எப்படி திரும்பி ஒரு 4 கட்சி கூட்டணி சேர்த்து உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறீங்க? அதை தாண்டி இப்ப நாங்க எங்க முதல்வர் நீங்க மணிகண்டன் ஒரே நிமிடம் ஏன் ஒரு கேள்வி பதில் வாங்குங்க. நல்லா அப்போ திமுக மீது மக்களுக்கு அளப்பரிய நம்பிக்கை, அவர்கள் செய்த சாதனை நம்பிக்கை இருந்தனால நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கோம். முதல்ல உங்களுக்கு யார் மேல நம்பிக்கை இருந்தது? யார் மேல நம்பிக்கை இல்ல? ஏன் இருந்த இடத்தை விட்டுட்டு ஓடி வந்தீங்க? இப்ப கட்சின்னு ஒண்ணு இருக்கா? கட்சிக்கு கொடி ஒண்ணு இருக்குமா? சின்னன்னு ஒண்ணு இருக்குமா? இப்ப ராத்திரி தூங்காம எழுந்திருச்சு காலையில கொடி நம்ம கொடி தானான்னு கேட்கிற இடத்துல எந்த தலைவன் தமிழ்நாட்டில் இருக்கா? முதல்ல அதுக்கு சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி கட்சியை காப்பாத்திக்க, சொத்தை காப்பாத்திக்க மோடி எங்க டாடின்னு சொல்லிட்டு பர்மனெண்டா இருந்த கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தெரியும். நாங்க நல்லா இருக்கீங்களா, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டது நல்லவர்களை கேட்கதான ஒழிய நல்லா இல்ல நாசக்காரர்களை நல்லா இல்ல மக்கள் சொல்றாங்க. குறிப்பா நீங்க நல்லா இருக்கீங்க, நாட்டு மக்களுக்கு நாசம் பண்ண துரோகம் தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடி பழனிசாமியை கேட்க தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக இல்லை. இன்றைக்கு போதைப் பொருள் விநியோகத்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் சொல்றேன், கல்லூரி காப்பாற்றின பிறகு மக்கள் நல்லா இருக்கு. முதல்ல பாருங்க பொருள் விநியோகம் செய்யப்படுகிறது. சரி, திரு பாலச்சந்திரனுடைய திரு பாலச்சந்திரன், தேர்தல் மேகங்கள் அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்கிறோம். இதுல தமிழ்நாட்டில்
அதிமுகவை பிரதமர் 2 முறை வந்த போதும் விமர்சிக்கல, மாறாக திமுக மீதான விமர்சனத்தை கடுமையாக்குறாரு. அதற்கடுத்து அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்துன்றது வந்து கொள்ளையடிக்க பார்க்குறாங்க, அதனால் நாங்கள் நேரடியாகவே காசை கொடுத்துட்றோம் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை சொல்கிறார். அதற்கு முதலமைச்சர் எந்த திட்டத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்க, யார் உங்கள் திட்டத்தோட பலனாளி, அதை சொல்லுங்கள், நாங்கள் அவங்களையாவது கேட்குறோம் அப்படின்னு எதிர்கேள்வி கேட்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்குறோம். இந்த புது ஸ்கீம் நீங்கள் நலமா அப்படின்னு கேட்குறதும், எதிர்க்கட்சி தலைவர் வந்து நாங்கள் மக்கள் நலமா இல்லை, நாங்கள் நலம் இல்லை அப்படின்னு பதிலடி தர்றதையும் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க சார்? முதல்ல திரு பாக்கி அவர்கள் வந்து ஒரு வார்த்தை நல்லா சொன்னார். அவங்கவுங்க என்ன செஞ்சாங்கன்னு சொல்லணும், அதில் கேள்வி கேட்குறதுல தப்பு இல்லைன்னு சொன்னார். இது நடக்க போகிறது நாடாளுமன்ற தேர்தல், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து நாட்டை ஆளுகின்றவர்களை பார்த்து 2014 நீங்கள் சொன்னதெல்லாம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறது ரொம்ப நியாயமான கேள்வி. 2 கோடி பேருக்கு வருஷத்துக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னீங்களே என்னாச்சு, 15 லட்சம் ரூபா ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் போடுவேன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு அப்படின்னு கேட்டால் இவர்கிட்ட வந்து பதில் கிடையாது. இவர் வந்து பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு இவர் சொல்கிறாரு, பிரதம மந்திரி நிர்மலா சீதாராமன் நம்ம யாரும் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றிய அரசுக்கு கீழே உள்ள டைரக்டரேட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் லேபர் வெல்ஃபேர் போர்டு இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்து பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது உண்மை இல்லையா? யாரை நம்புறது? நீங்கள் வந்து பொருளாதாரத்தை கண்காணிக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய டீமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்டு இருக்குது. அவங்க எல்லாத்தையும் அலசிய எல்லா புள்ளிவிவரங்களையும் பார்த்துட்டு சொல்கிறாங்க இன்றைக்கி பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது உண்மைதான். 2014 இவங்க வந்து அந்த வருஷம் வந்து அது நல்லா இருந்தது. ஏன்னா அது வந்து அந்த கேஸ்கேடிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே இருந்தவங்க பண்ணி வச்சுட்டு போன புண்ணிய காரியத்தினால அது தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருந்தது. ஒரே வருஷம் இவங்க நாசமாக்கிட்டாங்க. அடுத்து என்ன பதில் சொன்னார்? கோவிட்னால இது நாசமாக போச்சு சொன்னார். இது முழு பொய். கோவிட் வர்றதுக்கு முன்னாலேயே இந்த நாட்டுடைய பொருளாதாரம் வந்து சரியாக துவங்கிருச்சு. இதுதான் உண்மை. இவங்க எதுவுமே முழு உண்மையை சொல்கிறது கிடையாது. இங்கே வந்து இவர் சொல்கிறதுலாம் முதல்வர் வந்து நலந்தானான்னு கேட்குறது வந்து இது ஒரு வெளிப்படைத்தன்மையான ஒரு ஜனநாயக ஆட்சி நடக்கணும். நீங்கள் என்னை பார்த்து சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், அதில் ஏதாவது குறைபாடு இருக்கா அதை என்னை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற தைரியம் வந்து ஒரு முதல்வருக்கு இருக்குன்னா அதை பாராட்டணும். ஒரு உண்மையான எதிர்க்கட்சி வந்து எதை குறை சொல்லுவாங்க? நீங்கள் கொண்டு வந்திருக்கிற ஸ்கீமில் எதெல்லாம் சரியாக இம்ப்ளிமெண்ட் ஆகலைன்னு சொல்லி கேளுங்க, அது நிறையா இருக்கும். ஆனால் இவங்க இன்றைக்கி வந்து நாடாளுமன்ற தேர்தல்னு சொல்லி வரும்பொழுது திமுக வந்து சில கேள்விகளை முன்வைக்கும். இவங்களுக்கு பிஜேபிக்கு எதிராக இவங்க வைக்கிற எந்த கேள்விக்குமே இவற்றை வந்து பதில் கிடையாது பிரதம மந்திரிகிட்ட. இவங்களுடைய போக்கே எப்படின்னா பொதுவாக எதையாவது சொல்லிட்டு ஓடி போயிடுவாங்க. அடுத்து புள்ளி விவரத்தோட பதில் வந்ததுன்னா அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. இந்த இவங்க திமுக வந்து இதை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமை லூட் அடிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதான் முதல்வர் கேட்டார், எந்த ஸ்கீம்? அதுக்கு இவங்கள்ட்ட பதில் இருக்கா? பதில் கிடையாது. அதுக்கப்புறம் டிஜிட்டைஸ் பண்ணிட்டேன், அது பெரிய சாதனை. என்ன செய்யணும்னா எதுலேயுமே தவறு இருக்க முடியும். சிஏஜி வந்து சொன்னார்ல, டிஜிட்டைஸ் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் ஒரே டெலிஃபோன் நம்பரை கொடுத்து 7.5 லட்சம் பேருக்கு விநியோகம் நடந்திருக்கு, அது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டார்ல, அதுக்கு இவங்ககிட்ட இருந்து பதில் இருந்ததா? 7 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு இந்த இவங்களுடைய ஆட்சி காலத்தில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக உணரப்படுகிறதுன்னு சொன்னார். அது ரொம்ப பக்குவமான கண்ணியமான வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்? முறைகேடுகள் நடந்திருப்பதாக உணரப்படுகிறேன்னு சிஏஜி சொன்னார்னா, கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி சொன்னார்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அதில் அந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறதா சந்தேகப்பட வேண்டியிருக்கிறது. இவங்க ஈடி போகிற இடத்துலலாம் போயுது. 2 ஏழை விவசாயிகளை போய் பிடிச்சாங்க. காட்டுரிமையை நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்கன்னு. இதுதான் ஈடியுடைய வேலை இந்த நாட்டில். வெளிநாட்டில் இருந்து போதைப் பொருள் எவ்வளோ வருது, போதை மருந்து எவ்வளோ வருது, அரசியல் லஞ்சத்தினால வர்ற பணம் எப்படி திரும்ப வருது, இதெல்லாம் பார்க்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஈடி இந்த நாட்டில் 2 காட்டுரிமை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி 2 ஏழை விவசாயிகளுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்புனாங்க. நான் கேட்குற ஈடியை இந்த தமிழ்நாட்டு அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள் மேலெல்லாம் இவங்க வந்து தமிழ்நாட்டுடைய ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் போட்ட கேஸில் இம்ப்ளீட் பண்ணுறாங்க. நாங்களும் வர்றோம், நாங்களும் அதில் சந்தேகிக்கிறதுக்கான இடம் இருக்குன்னு. ஏன் இந்த 7.5 லட்சம் கோடியை பற்றி சந்தேகிக்க வேண்டியது தானே? அதையும் சந்தேகிக்கல, அது சின்ன விஷயமா? அதனால அரசு இயந்திரங்களை பயன்படுத்திங்கிறது தப்பான வார்த்தை. துஷ்பிரயோகம் பண்ணி முறைகேடாக பயன்படுத்தி இவங்க எதிர்க்கட்சிகள் மட்டும் மிரட்டுறது, இந்த மாதிரியான யுக்திகளில் இவங்க ஈடுபட்டிருக்கிறது காரணமே என்னென்னா இவங்களுக்கு உள்ளுக்குள்ள தோல்வி பயம் இருக்குது. 370 சீட்டு எங்களுக்கு, 400 சீட்டு எங்களுடைய கூட்டாளிகளுக்கும் சேர்ந்துன்னு சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன கணக்குன்னு கேட்டால் அந்த கணக்கு வராது. எந்த மாநிலத்தில் எத்தனை சீட்டுன்னு சொல்லி கொஞ்சம் கணக்கு சொல்லுங்கள், டோட்டல் டேலி ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படின்னு பார்த்தா வராது. பேசுறது நல்லா பேசலாம். இவர் வந்து ஒரு பிரதம மந்திரி எந்த ஒரு இதுக்கும் பதவிக்கும் ஒரு கண்ணியம் இருக்குது. முதல்வருங்கிற பதவிக்கு ஒரு கண்ணியம் இருக்குது, பிரதம மந்திரிங்கிற பதவிக்கு ஒரு கண்ணியம் இருக்குது. அந்த கண்ணியம் காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
சும்மா வந்து வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு சொல்லி பிரதம மந்திரி பேசிட்டு போகிறதும், இப்போ இவங்க வந்து திமுக வந்து 2 கேள்வி பிஜேபி பற்றி கேட்டாங்கன்னா அடுத்து ஏடிஎம்கே பற்றி இவங்க கேட்குற கேள்விக்கு ஏடிஎம்கே மறுபடியும் சொல்கிறேன், நடக்க போகிறது நாடாளுமன்ற தேர்தல். ஏடிஎம்கே பார்த்து இவங்க கேட்குறாங்களே, உங்களுடைய கூட்டணி கொள்கை கூட்டணியாக இருந்ததா? நீங்களும் பிஜேபி இருந்தது, நீங்கள் மதச்சார்புன்னு சொல்கிறீங்க. அவங்க மதச்சார்புள்ள காரியத்தை லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. இந்த நாட்டில் சிஏஏ வருது, இந்த நாட்டை 80 நாங்கள் 80 நீங்கள் 20ன்னு பேசுகிறாங்களே. ஓட்டு போட போகும்பொழுது ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னு இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியை கேட்குறாரு. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? இதெல்லாம் திமுக கேட்கும்போது ஏடிஎம் கிட்ட கேட்பாங்க, நீங்கள் இதெல்லாம் பற்றி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க கேட்டால் கூட்டணி தர்மத்தில், அது கூட்டணி தர்மத்தில் சும்மா இருந்தீங்க, கூட்டணி அதர்மத்தில் சும்மா இருந்தீங்க. அப்போ இதெல்லாம் பற்றி மக்கள் வந்து கேட்காமலாம் இருப்பாங்க. அதனால் எந்த ஒரு திட்டத்திலையும் குறைபாடுகள் இருக்கலாம், குறைபாடுகள் சரி செய்யப்பட வேண்டியவை, அதை சுட்டி காட்டுங்க. அதை விட்டுட்டு நலம் தானு கேட்டால் நான் நலமில்லை. ஆமாம், எதிர்க்கட்சி செலவு ஒருவேளை நலம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நாட்டு மக்களில் பல பேர் நலமாக இருக்கின்றார்கள். நலம் சற்று குறைந்திருந்தால் அதை கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை இந்த மாநிலத்தோடைய முதல்வர் கொடுத்திருக்கிறார். அப்படிங்கிறது மகிழ்ச்சியான விஷயம். சுருக்கமாக சொல்றதுன்னா, பிரதம மந்திரி தன்னுடைய பதவியின் கண்ணியத்தை காப்பாற்றி வார்த்தைகளை பேச வேண்டும் என்பதுதான் இந்த நாட்டில் எந்த அரசியல் சார்பும் இல்லாத பல மக்களது கருத்தாக இருக்கின்றது. நடக்க போகிறது நாடாளுமன்ற தேர்தல். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ட்ரக்கை பற்றி பேசுகிறாங்க. எஸ், ட்ரக் ஹேஸ் டு பி அபாலிஷ்ட். இட்ஸ் அன் ஆல் இண்டியா மெனஸ், அதில் சந்தேகமே கிடையாது. இந்த ட்ரக் வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டுக்கு வருது, அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பும் அதிகாரமும் ஒன்றிய அரசுக்கு மட்டும்தான் உண்டு. அவங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது. ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் இருக்குது, ரா இருக்குது, அக்ராஸ் த சி அக்ராஸ் த ரோடு வரதை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பும் அதிகாரமும் அவங்களுக்கு இருக்குது. இவ்வளோ ட்ரக் ஏன் வருது? அவங்களுடைய பொறுப்பில் தான் அவங்க தவறிட்டாங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் நான் இந்திய நாடு பூரா நடக்குது அப்படின்னா அதை கண்காணிக்க வேண்டிய நம்முடைய மாநிலத்துக்குள்ளே வரும்போது கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்குது. அதில் அவங்க தவறிட்டாங்களா? கேஸ் போடாமல் இருக்காங்களா? நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்லுவாங்க. முதல்ல ட்ரக் வரதை நிப்பாட்டுங்களேன். அதையும் செய்யலை. தங்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக தாங்கள் செய்த தவறுகளை மற்றவர்கள் மேல் சுட்டி காட்டுவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். 4 கோடி பேருக்கு வீடு கட்டி கொடுத்தேன். நீங்க சொல்றது ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. வரக்கூடிய நாட்கள்ல பிஜேபியோ அல்லது அதை சார்ந்தவர்கள் அல்லது திமுகவுடைய எதிர்ப்பாளர்கள் முன்னெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இந்த பிரச்சனை இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு இந்த பிரச்சனை பெரிதுபடுத்தப்படுது. ஊடகத்தில் வருது, தொடர்ச்சியாக எல்லா இவங்களும் பேசுறாங்க. குஜராத்தில் முந்த்ரா துறைமுகத்தில், அதானி துறைமுகத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் மிகப்பெரிய கன்சைன்மெண்ட்ஸ்லாம் பிடிபட்ட போது அது ஒரு தேச பிரச்சனையாக பார்க்கல. அது வந்து ஒரு மெனேஸ், அதை அபாலிஷ் பண்ணணும், அதை தடுக்கணும், ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்ற அளவில் தான் பார்க்கப்பட்டுச்சு. இப்போ தேர்தல் நேரம்ன்றதுனால இதை பெருசு பண்ணுறாங்களா? ஏன்னா சென்ட்ரல் ஏஜென்சிஸ் இதில் கடைசியாக பிடிச்சதுக்கு சம்மந்தமாக தகவல் கொடுக்குறப்ப கூட குஜராத்துக்கு மேலே ஒரு நடுக்கடலில் 3 மணிலிருந்து 5 மணிக்குள்ளே தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஏதோ ஒரு படகு அதை வந்து அந்த போதைப் பொருளை தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே மடக்குனாங்க அப்படின்னு ஊடகங்களுக்கு செய்திகளை அதிகாரபூர்வமற்ற வகையில் கசிய விடுறாங்க. இது ஒரு டார்கெட்டட் கால்குலேட்டட் அட்டெம்ப்ட், டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு முயற்சி அப்படின்னு இதை பார்க்கணுமா? இல்லை இது வந்து ஒரு வழக்கமாக, ஏன்னா ஒரு நேரத்தில் பிஜேபியால் இப்போ சத்தீஸ்கரில் ஒரு ஊழலை எடுத்தாங்க, ஒரு ஆப் மகாதேவ் ஆப்னு. தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வாரம் பிரம்மாண்டமாக அதை பற்றி பேசினாங்க, முதலமைச்சர் மேலேயே புகார் சொன்னாங்க. அதற்கு அடுத்து அதை பற்றி எதுவுமே இல்லை. தேர்தல் நேரத்தில் எது மக்களை கனெக்ட் பண்ணுமோ அது மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து அதை பெருசு பண்ணுற முயற்சின்னு பார்க்குறீங்களா? இல்லை ரியலாகவே இந்த மெனேஸ்ன்றது இன்னைக்கு அதிகரிச்சிருக்கா? இதில் மாநில அரசின் பங்கு என்ன, ஒன்றிய அரசின் பங்கு என்ன சார்? ஒன்றிய அரசுடைய பங்கு, ட்ரக் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வராமல் பார்க்க வேண்டிய பொறுப்பும் அதிகாரமும் ஒன்றிய அரசு. அதிகாரம் அது ரொம்ப முக்கியம். தே ஹேவ் த பவர். ஆனால் அவங்க வந்து அந்த பவரை பயன்படுத்தி எந்த அளவுக்கு இது வராமல் தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. நான் தான் சொன்னேன், ரெவன்யூ இன்டெலிஜென்ஸு, இடி இதெல்லாம் இவங்களை பார்க்கணும். இடிக்கு 2 காட்டுரிமை பற்றி கவலை இருக்குது. அந்த விவசாயிகள் மேலே வந்து நோட்டீஸ் அனுப்புறதுக்கு வந்து அக்கறை இருக்குது. அதே மாதிரி இவங்க வந்து ஒரு கோவிட் வந்தபோது என்ன பண்ணாங்க? கோவிட் வந்த பொழுது இந்த கோவிட் வந்தது காரணமே ஒரு முஸ்லீம் அமைப்பு தான் அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை கிளப்பின புண்ணியவான்கள். அந்த பிரச்சாரத்தை கிளப்பி முஸ்லீம்களை வந்து பாதிக்கப்பட வச்சு, ஆமாம், ரொம்ப நாள் கழித்து ஹைகோர்ட்டில் தீர்ப்பு வந்தது அந்த மாதிரி சொன்னது தவறு அப்படின்னு. ஆனால் அதுக்கு இடையில் நடந்த டேமேஜ் என்ன? கோவிட் வந்தது காரணம் அவங்களா? அவங்களும் ஒரு காரணமாக இருக்கலாம், வெளிநாட்டிலேருந்து வந்த சில பேர் அவங்க மூலமாக. ஆனால் வெளிநாட்டில் வந்தவங்க மொத்தம் வந்ததில் அந்த முஸ்லீம் அமைப்புக்குன்னு வந்தவங்க வந்து 1000 கூட கிடையாது.
ஆனால் இப்படி தான் பேனை பெருச்சாளியாக்கி பெருச்சாளியை பெருமாளாக்குறது அப்படிங்கிற கதை தான். இன்னைக்கு இவங்க தங்களுடைய தவறுகளை மறைப்பதற்காக திமுக அரசு மேலே இந்த போதை மருந்துன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. போதை மருந்து, திரும்பவும் சொல்கிறேன், போதை மருந்துங்கிறது அன்ஃபார்ச்சுனேட்லி இட் ஹஸ் பிகம் அன் ஆல் இண்டியா ஃபினாமினா. நிச்சயமாக கவலைக்குரியது. நம்முடைய இளைஞர்கள் போதைப் பொருளால் கெட்டு போயிடக்கூடாது. இதில் பல வெளிநாட்டு சதிகள் இருக்கின்றன. இந்தியா வளர்றதை பொறுக்க முடியாமல் பல வெளிநாடுகள், நமக்கு எதிரான வெளிநாடுகள்னா பார்க்க தெரிந்த சீனாவும் பாகிஸ்தானும் மட்டுமில்லை, பொருளாதார பலம் இந்தியா பெற்றுவிடக்கூடாது என்று அச்சம் கொள்ளக்கூடிய பல வெளிநாடுகள் இருக்கின்றன. அவங்களுடைய கூட்டு சதி இதில் இருக்குங்கிறது உண்மை. இதெல்லாம் பற்றி இவங்க பேசணும், ஒன்றிய அரசு பேசணும். எங்களால் முழுசாக கட்டுப்படுத்த முடியல, அது காரணம் இத்தனை எதிரிகளை எதிர்த்து நாங்கள் போராட வேண்டியிருக்குன்னு. அப்படி சொல்லாமல் ஏதோ ஒரு படகு இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே தமிழ்நாட்டில் தான் போதை ரொம்ப இருக்குது, தமிழ்நாட்டு தான் எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் அப்படின்னு திசை திருப்புறதுங்கிறது ரொம்ப கீழ்த்தரமானது. ஒரு இந்திய நாட்டுடைய நிர்வாகத்தை கையில் வச்சிருக்கவங்க பேசக்கூடிய பேச்சை இது கிடையாது அப்படிங்கிறதா உண்மை. இன்னைக்கு போதை வச்சு இவங்க ரொம்ப பெரிய பிரச்சாரம் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆறுதல் இன்னைக்கு வரைக்கும் என்னன்னா, தமிழ்நாட்டில் உங்களுக்கு சமூக ஊடகங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க உண்மைகளை வெளிப்படுத்தினாங்கன்னா அந்த உண்மைகளை வாசிக்கக்கூடிய மக்களும் இருக்காங்க. அதையும் தவிர திமுகவோ அதிமுகவோ மக்கள் மத்தியில் பலம் பெற்ற கட்சிகள், மாநில கட்சிகள், அவங்க மக்களை அணுக முடியும். திண்ணை பேச்சுகளின் மூலம் மக்களுக்கு உண்மையை சொல்ல முடியும். தெருவோர பிரச்சாரங்களின் மூலம் மக்களுக்கு உண்மையை சொல்ல முடியும். அதை சொல்லணும். ஏன்னா ஒரு பொய் பிரச்சாரத்து மூலம் ஆட்சியை பிடிச்சவங்க இவங்க. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, 15 லட்சம் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லையும், இப்படி முழுக்க பொய் பிரச்சாரத்தின் மூலம் ஆட்சியை பிடிச்சவங்க மறுபடியும் அந்த மாதிரி பொய் பிரச்சாரத்தின் மூலம் ஆட்சியை பிடிக்கிறது தான் இவங்க கூர்மையாக இருப்பாங்க. இவங்களுடைய சாதனைகளை பற்றி தானே பேசணும். நாடாளுமன்ற தேர்தலில் சாதனைன்னு என்ன இருக்கு? ராமர் கோயில் இவங்களுடைய சாதனையா? ராமர் கோயில் இவங்களுடைய சாதனைன்னு சொல்லிட்டாங்கன்னா இவங்க இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக போகிறாங்க. அது ராமர் கோயிலை கட்டின அந்த கமிட்டியுடைய சாதனை. அதுக்கு நீங்கள் பின்னணியில் நின்றுட்டு முன்னணியிலே சொல்லிட்டீங்க நாங்கள் தான் காரணம் அப்படின்னு. they go against the constitution. இதுல ஒரு முக்கியமான இன்னொரு விஷயத்தை பேச வேண்டிய முறைங்கிறாங்களே. இது திசை திருப்பும் தந்திரம், ஒரு அவதூறு கற்பிக்கிற ஒரு முயற்சி. ஏதோ ஒன்றை பிடிச்சிட்டு தமிழ்நாட்டில் போதைப்பொருள் மலிந்து விட்டது அப்படின்னு சொல்ற ஒரு திசை திருப்பக்கூடிய தந்திரமும் சூழ்ச்சியும் இதில் இருக்குன்றீங்க. போதைப்பொருள் முழுக்க தடை செய்யப்பட வேண்டிய ஒரு சமூக கேடு. அது தமிழ்நாட்டிலையும் சரி, வெளி மாநிலங்களில் எந்த கல்லூரிகளில் எந்த இடங்களில் அது இருந்தாலும், அந்த புழக்கம் இருந்தாலும், ஒரு எதிர்கால நலன் கருதி அதை இரும்பு கரம் கொண்டு தடுக்கணும். அதில் எந்த சமரசமும் ஒரு ஆட்சி, ஒரு அரசாங்கம் அப்படின்றதுக்கு இருக்கவே கூடாது. அதில் 2 கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. குட்கா வித்தாங்க அப்படின்ற கேஸ் வந்தப்ப ஒரு கவர்னர் ஒரு ஃபார்மர் மினிஸ்டர் மேலே சாங்ஷன் கொடுக்காம ரொம்ப நாள் வச்சிருந்தார். சிபிஐ கேஸ் இன்னைக்கும். ஆனால் இன்றைக்கு தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி, போன தேர்தல் வரையில் எதை பெருசாக பேசினாங்கன்னா, தமிழ்நாடே குடிகார மாநிலம் ஆகிவிட்டது, டாஸ்மாகில் தான் ஒரு கவர்மெண்ட்டே ஓடுது, குடிக்க எல்லோரையும் அடிமையாக்கிட்டாங்க, தமிழர்களை குடிகாரர்களாக ஆக்கிட்டாங்க திராவிட கட்சிகள். அப்படி ஒரு பரப்புரை தேர்தலுக்கு முன்னாடி பண்ணாங்க. இப்போ அது முடிஞ்சு போச்சு. இந்த சீசன் தொடங்கியிருக்கு. இப்போ கடற்படை ஒரு ஆப்கானிஸ்தான்லேருந்து வருது, இன்னொரு இடங்கள்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து வருதுன்னா இன்டர்செப்ட் பண்ணி தடுக்க வேண்டியது துறைமுகங்கள் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில், விமான நிலையங்கள் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில், கடலோர காவல் படை ஒன்றிய அரசின் கட்டுப்பாடு. இவங்க ரோல் அப்படின்றது பிரைமரியா, டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை தடுக்க தவறுறாங்க மாநில அரசுகள் அப்படின்னு சொல்றத எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? முதல் ரோல், பிரைமரி ரோல் ஒன்றிய அரசுக்கு தான். டிஸ்ட்ரிபியூஷன் இதை கட் பண்ணணும், சப்ளை செயினை கட் பண்ணணும் அப்படிங்கிற மாநிலத்துக்கு நிச்சயமாக பொறுப்பு இருக்குது. ஆனால் நான் கேட்குறதுல, நீங்கள் வரவே விடாமல் தடுத்துட்டீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? வேலையெல்லாம் போயிடுவாங்கல்ல. நீங்கள் வர விடாமல் தடுத்தது முதல்ல முந்திரா போர்ட்டில் அவ்வளோ பெரிய ஒரு ஹால் நடந்தபோது, போதைப்பொருள் பிடிபட்ட போது, அன்னைக்கு வேணும்னே திசை திருப்புறதுக்காகத்தான் ஷாருக் கான் பையனை பிடிச்சாங்க. மற்றன பத்திரிகைகள் அவனை பற்றி பேசினாங்க. கடைசியில் என்னாச்சு? கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பையன் டிஸ்ட்ரிபியூஷனில் இல்லை. நம்பர் 1, அவன் வச்சிருந்தது அளவுக்கு உட்பட்டு. போதைப்பொருள் இதுக்கு கீழே இருந்ததுன்னா ஒருத்தன் மேலே கேஸ் போட முடியாது, அந்த அளவுக்கு உட்பட்டு தான் அந்த பையன்ட்ட இருந்தது அப்படின்னு கடைசியில் உண்மை நிறுவனமாச்சு. இந்த பரபரப்பில் என்ன காணாமல் போயிடுச்சு? முந்திரா போர்ட்டில் எவ்வளோ பிடிச்சாங்கிறது காணாமல் போயிடுச்சு. அதை பற்றின பேச்சே இல்லாமல் போயிடுச்சு. இதுதான் இவங்களுடைய திசை திருப்பு முயற்சி. திரும்ப இவங்க செய்கிறது இந்த திசை திருப்புற முயற்சி தான். இந்த ஒன்றிய அரசு பல விதங்களில் சரியான, நேர்மையான, திறமையான நிர்வாகத்தை தர முடியவில்லை அப்படிங்கிறதா உண்மை. டிமானிட்டைசேஷனுடைய இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒயிட் பேப்பர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்களா? கோவிடை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? பிரதம மந்திரி பேசுகிறாரு, கோவிடில் எல்லாருக்குமே நான் இலவசமாக ஊசி கொடுத்தேன்னு. இவராக கொடுத்தாரு?
சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிச்சு, ஒழுங்கா மரியாதையா எல்லாருக்கும் வந்து இலவசமாக ஊசி கொடு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே கொடுத்தாங்க. இதில் இவங்களுடைய பெருமை என்ன இருக்கு? அதான் சொல்றேன், மற்றவங்களுடைய கட்டுப்பாட்டினால கண்டிப்பினால வேற வழி இல்லாம மக்களை கொள்ளையடிக்கிறத மக்களை பாதிக்கிறத நிப்பாட்டிட்டாங்கன்னா அதுக்கான பெருமையெல்லாம் தங்களுக்கு தேடிக்குவாங்க. இதுதான் நடக்குது. சரி சார். திரு பாக்கி, ஒரு சீரியஸான இஷ்யூ தான், ஆனால் இதில் திசை திருப்பி அரசியல் பண்ணுற ஒரு தந்திரமும் சூழ்ச்சியும் இருக்குன்னு திரு பாலச்சந்திரன் குற்றம் சொல்கிறார். மரியாதை பாலச்சந்திரன் வந்து ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டார். அதுக்காக நான் அவரை பாராட்டுகிறேன், நெஞ்சார பாராட்டுகிறேன். பொருளாதார பலத்தில் இந்தியா வலுப்பெற்று விடக்கூடாது என்கிற நோக்கத்தோடு தான் பல வெளிநாட்டு சக்திகள் செயல்படுகின்றன சொன்னார்ல, அது உண்மை. இதுக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சி, பாஜக ஆட்சி, ஜனதா ஆட்சி, ஜனதாதள் ஆட்சி, எந்த ஆட்சிக்கும் இப்போ பொதுவான விஷயம். நம்ம அந்த வளர்ச்சி அப்படின்னா இப்போது இருக்கிற மோடி அரசாங்கம் தலைமையிலான அரசாங்கம் வளர்ச்சி பாதையில் போகிறது என்பதை மறைமுகமாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நான் பாஜக இல்லை, நான் பாஜகவை விமர்சிக்க சொன்னீங்கன்னா இல்லை, நான் அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நான் அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை. இல்லை மன்னிக்கவும், நான் அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை. The way in which you told can easily be interpreted in that way. அதுக்காக சொன்னேன். பொருளாதார பலம் பெற்றுவிடக்கூடாதுன்னா இப்போ அந்த பாதையில் போயிட்டு இருக்கா இல்லையா, அதுதான் நம்ம பார்வை. ரெண்டாவதுங்க, நம்ம கடந்த 20 வருஷமாவே இந்தியா வளர்ந்துட்டு இருக்குங்க. 20-25 வருடங்களாகவே இந்தியாவுடைய வளர்ச்சின்றது இது வந்து இந்தியா இஸ் ஆன் ஃபயர் தான் வளர்கிறது. அப்போ மோடி ஆட்சியில தான் சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாதுங்கிறேன். அவர் சொல்ற குற்றச்சாட்டு, இந்தியாவுடைய பொருளாதாரம் வளருது, அதனுடைய பலன் மேல்தட்டில் இருக்கிற ஒரு செக்ஷனுக்கு போகுது, கீழே இருக்கக்கூடியவங்களுக்கு விலைவாசி உயர்வும் மற்றதும் தான் வருது. அதனுடைய பலன் பாமர மக்களுக்கு, ஏழைகளுக்கு மன்மோகன் சிங் காலத்துல பெர்குலேட் ஆன மாதிரி ஆகல. அது வந்து இடதுசாரிகளும் காங்கிரஸ்காரங்களும் முன்வைக்கிற குற்றச்சாட்டு. இந்தியா வளருதுன்றதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. நம்ம அது ஒரு அனதர் சப்ஜெக்ட் நம்ம டிபேட் பண்ணுவோம். நம்ம என்ன சொல்றோம்னா, இது மக்களவை தேர்தல் கரெக்ட். மக்களவை தேர்தலில் நரேந்திர மோடி அவர்கள் என்னதான் இருந்தாலும் பாரத பிரதமர் மட்டுமில்லை, பாஜகவின் அரசியல் தலைவர். அரசியல்வாதி என்ன பேச, பிரதான் பிரச்சாரக், அரசியல்வாதி என்பவர் அரசியலை பேசத்தான் செய்வார்கள். நீங்கள் அந்த விஷயத்தில் பாஜக வந்து அரசியல் பேசலையா, அரசியல் பண்ணலையா, டைவர்ட் பாலிடிக்ஸ் பண்ணலையான்னா கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லுவேன். பண்ணுவாங்க நிச்சயமாக. அது என்ற அவங்க அரசியல்வாதிகள். ஆனால் இவங்க ஆட்சியில் ஒன்றுமே நடக்கல, எல்லாமே சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பார்வையில் தான் நான் மறுக்க கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன விஷயம் சார், கண்ணியம்னு பேசுனா எந்த அரசியல்வாதிக்கும் கண்ணியம் கிடையாது, என்னுடைய தெளிவான ஒப்பீனியன். கருப்பு கண்ணாடி போட்டுக்கலாம் சில பேசுகிறாங்கன்ட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி ராஜீவ்காந்திக்கு பேசுகிறான். இதே இவர் நண்பர் சார்ந்திருக்கிற காங்கிரஸ் கட்சி பாருங்க. இல்ல மறந்து இப்போ வந்து இப்போ என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. இல்ல ஜெர்சி தான் பேசுறாங்க. அந்தந்த காலத்திலேயும் கண்ணியம் மீறப்பட்டு வருகிறது. அதுதான் நம்ம பார்க்கணும். 3000-4000 சீக்கியர்கள் படுகொலை செய்யப்பட்டது. மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி என்ன சொன்னார்? பெரிய மரம் விழுந்து அப்படித்தான். சமகாலத்தில் நடக்கிற ஒரு மாற்று கருத்தை முன்வைக்கும் போது நான் குறுக்கிடல, நான் மாற்று கருத்தை தான் முன்வைக்கிறேன். எல்லா நாணயத்துக்கும் நான் திரும்ப சொல்லிட்டு இருப்பேன், இனியும் சொல்லத்தான் செய்வேன். ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்னொரு பார்வை இருக்கு, அதை சொல்லத்தான் இது போன்ற வேற தளங்கள் இருக்கு. நீங்க அதை நம்ம அனுமதிக்கணும். நம்ம மாற்று கருத்தை சொல்கிறேன். அது சரியாக தப்பாங்கிறது மக்கள் முடிவு பண்ணணும். மக்கள் முடிவு பண்ண போகிறதா எலெக்ஷனில் தெரிய போகுது. மத்தியில் எந்த கட்சி அதிக இடங்கள் போகிறதும், மாநில எந்த கட்சி இடம் பெறுவதும் கேட்டிங்களா, நான் அதுவும் சொல்லுவேன். நண்பர் காங்கிரஸ்காரர் தேசியவாதி தான், அவங்களோட சகா திராவிட முன்னேற்ற கழகம் என்னெல்லாம் பேசுகிறாங்க, இந்தியா என்பது வடக்கே எங்கேயோ இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தோன்னு பேசுகிறார் ஒரு அமைச்சர். அப்போது இவர்கள் என்ன செய்தாலும் தெரியாது. பல லிஸ்ட்டு போட்டு சொல்கிறேன். இருங்க சார், அப்படி இல்லை. இங்கே பாருங்க, எங்கிட்ட இருக்கு 2 நாட்கள் தமிழ் பத்திரிகையில் வந்து மாநிலங்கள் வளர்ச்சியினால்தான் இந்தியா வளர்கிறது, நரேந்திர மோடி பேசியது வந்திருக்கு. யாராவது மறுத்துருக்கீங்களா? மறுத்து காங்கிரஸ்காரங்க மாநிலம் வளர்றதுக்கு என்ன பண்ணாரு அவரு? தப்பா பேசினா தானே சார் அதை வந்து மறுக்கணும், கிரிட்டிசைஸ் பண்ணணும். எனக்கு குறுக்க பேசினா என்ன சார்? நான் ஒரு மாற்று கருத்தை திரும்ப சொல்றேன். மாற்று கருத்து அனுமதி இல்லைன்னா தயவுசெய்து நான் வாய் மூடிட்டேன். எனக்கு பேச வேண்டும், பரவாயில்ல, நீங்களே பேசிட்டு இருக்கலாம், அதுக்கு இல்லை. நான் சொல்றேன், மாநிலங்கள் வளர்ந்தால் நாடு வளரும் பிரதமர் பேச்சு 4/8 வந்திருக்கு. ஆதாரத்தோடு சொல்கிறேன். அப்போ மாநிலங்கள்லாம் அழிக்கணுன்ற பேசினார் நண்பர் சொல்கிறாரு, அது தவறு. நம்ம என்ன சொல்கிறாரு, ஒவ்வொரு விஷயத்திலையும் ஸ்ட்ராங் ஸ்டேட்ஸ் கேன் கான்ஸ்டியூட் ஸ்ட்ராங் இந்தியா அப்படின்னு அத்வானி சொன்னார். ஆமாம், ஒரு வலிமையான இந்தியா இருக்கணும்னா வலிமையான மாநிலங்கள் இருந்தால் தான் வலிமையான நாடு உருவாகும்னு அத்வானி சொன்னார். கலைஞர் என்டாஸ் பண்ணார். 10 ஆண்டுகளில் மாநிலங்களை வலிமையாக்குறதுக்கு என்ன நடந்திருக்கு? ஒரு முதலமைச்சர் மாநாடு மன்மோகன் சிங் ஆட்சியில் நடந்திருக்கு. இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலமைச்சரையும் கூட்டி ஒரு மாநிலங்களுடைய மன்றம் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் கூடியிருக்கா?
முதலமைச்சர் மாநாடு இது 10 ஆண்டுகளா நடந்திருக்கா? இது பாயிண்ட். மாநிலங்களுக்கு பணம் கொடுக்கறது, நிதிகளை தர்றது அப்படின்னா மோர் அண்ட் மோர் சென்ட்ரலைசேஷன் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டுறவு டிபார்ட்மெண்ட் மாதிரி இந்தியாவில் ஒரு கூட்டுறவு டிபார்ட்மெண்ட், யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கோஆபரேஷன், அமித்ஷாவுக்கு ஹோம் அண்ட் கோஆபரேஷன் மாத்துறாங்க. நீங்கள் இது மாதிரி கேள்வி தொடர்ந்து எல்லாருக்கிட்டையும் இதே மாதிரி தான் கேள்வி கேட்குறேன், வரவேற்கேன். இது பாயிண்ட்டு. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும். எல்லாத்துக்கும் தான் சேர்த்து செய்ய எல்லா மாநிலங்களுக்கும் ஈக்குவலாக தான் செய்கிறாங்க. நேற்று பிஜு ஜனதா தளோடு பேசுகிறாங்க, அவங்களுக்கும் மாநில உரிமைகள் பேசுகிறாங்க. தெலுங்கானாவில் ஆட்சி செய்து நண்பர் சார்ந்திருக்கிற காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு பெத்தடான்னு சொல்கிறது மட்டும் இல்லை, இந்தியாவின் வளர்ச்சியில் பாஜக ஈடுபடும் போது தெலுங்கானாவும் ஈடுபடும்னு ரேவந்த் சொல்லியிருக்காரு. எல்லாத்தோட ஒன்று சொல்கிறேங்க, நாம் அமைச்சர் ஒருத்தர் பேசுகிற வடக்கே எங்கேயோ இந்தியா இருக்குன்னு சொன்னார், மறுக்கிறாரு. தமிழ்நாடு தனியாக இருந்தால் செழிப்பாக இருந்திருக்கும் சொன்னார் கலைஞர் கருணாநிதி அவர்கள் 10-15 ஆண்டுகளுக்கு முன்பு. கூட நட்புன்னு சொன்னால் அந்த சமயத்தில் அதெல்லாம் என்ன நினைப்பாங்க. ராமரை பற்றி பேசுகிறார். எனக்கு ராமரத்தை நம்பிக்கையெல்லாம் விட்டுருவேன், என்னோட நம்பிக்கை விட்டுருவோம். அப்புறம் பொதுவானவர்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் ராஜா பேசுனதுக்கெல்லாம் நண்பர் என்ன சொல்லுவாருன்னு தெரியல. ஏன்னா பீட்டர் ஒரு பொருட்டே இல்லைங்க, ராமர் சொல்லி இவங்க ஓட்டும் கேட்க போறதில்ல. தமிழ் இல்ல நான் இஷ்யூ இல்லைங்க, குறுக்க பேசுனா சண்டைக்கு வந்துருவாங்க. சண்டைக்கு வரல சார், கருத்து ஒரு சின்ன பிரேக் கொடுங்களேன், ஒரு சிறு இடைவேளை பிறகு நம்ம பேசலாம். நீங்கள் நலமா அப்படின்னு ஒரு திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வச்ச சில நிமிடங்கள்லேயே எதிர்க்கட்சி தலைவர் எதிர்வினையாற்றி இருக்கிறாரு, விமர்சித்திருக்கிறார். நாங்கள் நலமா இல்லை அப்படின்னு. அப்படி அவர் சொல்வது என்னன்னு கேட்டிருக்கிறோம் நேயர்கள்ட்ட. எதிர்க்கட்சி அரசியல் செய்கிறதா, இல்லை அதிமுகவினரை உற்சாகமாக்குவதற்காக அப்படி திரு பழனிசாமி அவர்கள் எதிர்வினையாற்றி இருக்கிறாரா, தேர்தல் நெருங்கிறதுனால அப்படி சொல்கிறாரான்னு கேட்டிருக்கோம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். நீங்கள் நலமா என்கிற திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்த சில நிமிடங்களிலேயே எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாங்கள் நலமில்லை என்று விமர்சித்திருக்கிறார். அது சார்ந்த நேயர்களிடம் கேள்விகளை முன்வைத்திருந்தோம். எதிர்க்கட்சி அரசியல் என்று 57% பேரும், அதிமுகவினரை உற்சாகமாக்குவதற்காக இப்படி விமர்சித்திருக்கிறார் என்று 13% பேரும், தேர்தல் நெருங்குவதால் உடனுக்குடன் எதிர்வினை வருகிறது என்று 30% பேர் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. இது சூர்யா, உங்கள் நிறைவு சுற்று. ஏராளமான விமர்சனங்களை திரு பாக்கியும் பொங்கலூர் மணிகண்டனும் முன் வச்சு மகிழ்ச்சின்னு எனக்கு அதுக்கு உண்டான டயத்தை கொடுத்துருங்க. ஏன்னா பாக்கிட்ட குறுக்கிட்டா பஞ்சாயத்துக்கு வந்துடுவார், பேச மாட்டார், மைக்கை கட்டிடுவார் உள்ள போல. அங்கே நான் என்ன பேசுகிறேன்னு காது கேட்கறது இல்லை, அதனால் நான் நேரத்தை வீணாக்க விரும்பலைன்னு விட்டுட்டேன். இந்த 2 பேரும் தெளிவாக முதல்வர்களுக்காக பேசுகிறாங்க, தமிழ்நாடு தட்பவெட்ப சூழலை சொன்னாங்க. 2 பேருக்கும் நான் நன்றியை சொல்லிட்டு, அண்ணன் பாக்கி ஒரு மூத்த அரசியல்வாதி, பக்குவமான பத்திரிகையாளர் சார், அரசியல்வாதின்னு சொல்லலை. நான் என்ன திரும்பி கேட்குறேன்னா, என்ன இப்போ முதல்வர் ஒரு தெளிவாக ஒரு துணிச்சலை ஒரு முதலமைச்சர் இந்த கொடுத்த நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டது, நான் கொடுத்த திட்டம்லாம் உங்களை தேடி வந்துருச்சா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்துருச்சா, புதுமை பெண் திட்டம் வந்துருச்சா, பயணிகள் பயணம் நல்லா இருக்கா, உங்களுக்கு தேவையெல்லாம் பூர்த்தி ஆகிடுச்சா, கலைஞர் பெற்ற புள்ளன்னா நோட்டீஸ் அடித்து அத்தனை திட்டத்தையும் வீடு தேடி கொடுத்துருக்கேன், குறை இருந்தால் திரும்பி என்னை கூப்பிடுங்க. இது ஒரு நல்ல முதலமைச்சர் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வரி. நாங்கள் எங்கே எடப்பாடியை நல்லா இருக்கியான்னு நாங்கள் கேட்டோம், எடப்பாடியை சொந்த கட்சிக்காரனே நல்லா இருக்கியான்னு கேட்டதில்லை. பிரச்சனை அங்கே ஓடுது. என்னவோ எடப்பாடி தியாகி மாதிரி, நாங்கள் என்னவோ எடப்பாடி ஐயா பத்திரமா இருக்கீங்களான்னு விசாரித்த மாதிரி, அவரு என்னவோ பெருசாக வசனம் பேசுன மாதிரி, இங்கே என்னவோ மணிகண்டன் பொங்கி எழுறாரு எடப்பாடி தியாகியா துரோகியான்னு அந்த கட்சியை பட்டிமன்றம் நடத்துகிறான். நாங்கள் அதுக்குள்ளேயே போல இல்லை ஒரு எதிர்க்கட்சி தலைவராக ஒரு அரசாங்கத்தோட திட்டத்தையோ செயல்பாடுகளையோ விமர்சிக்கிறதுக்கு அவருக்கு வந்து லெஜிட்டிமேட்டான ரைட் இருக்குல்ல. அது நான் அந்த எடப்பாடியால் இந்த நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட நன்மை தீமையை நானும் ஒரு நிமிஷம் சொல்லுவேன். ஏன் இப்போ நீங்கள் போதைப் பொருளுக்கு நீங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனீங்களே, அன்னைக்கு டிஜிபியோட குட்கா கேஸு, சிட்டி கமிஷனரோட குட்கா கேஸு, விஜயபாஸ்கரோட குட்கா கேஸு, மந்திரி சபையே குட்கா கேஸு. இப்போ எடப்பாடி ஆட்சியில் நடந்த குட்காவால் ஏற்பட்ட டெட் பாடி எல்லாம் யாரோட பொறுப்பு? கவர்மெண்ட்டு. அன்னைக்கு கூட இருந்தது யார்? குடும்பம் நடத்துனது யார்? பிஜேபி. அன்னைக்கு மோடியும் எடப்பாடியும் ஒன்று சேர்ந்து குட்காவில் விழுந்த டெட் பாடிக்கெல்லாம் யார் பொறுப்பு? அன்னைக்கு யாரும் கேட்கவே இல்லையா? போராடினது திமுக. இன்னைக்கு திமுகவில் ஒரு சின்ன தப்பு நடந்தால் அடுத்த நிமிஷம் தட்டி தூக்கி எறிஞ்சு வெளில போட்டுறாரு அவர் முதலமைச்சர். திமுக ஆட்சிக்கு வந்தால் போலீஸ் ஸ்டேஷனே கலைச்சிருவோம், நாங்கள் தப்பே பண்ண மாட்டோன்னு சர்டிஃபிகேட்டாக கொடுத்தோம். சார் யார் நடந்தாலும் தப்பு இல்லை சார், எல்லா அரசியல் கட்சியும் நடக்கட்டும். நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு தலைவன் இருக்காரன்னு பார்க்கணும். எங்கே நடந்தாலும் தூக்கி வெளியில் விட்டு எறிகிறோம். பிஜேபியில்
வெளியில் தூக்கி போட்ட அத்தனை தியாகிகளும் அவங்க மேலே இருக்க எஃப்ஐஆரோட அப்படியே அந்த புனித யாத்திரை பயணம் மாதிரி பிஜேபியில் வந்து சேர்த்திங்களே, சேர்த்துட்டு அதில் எத்தனை பேர் மேலே வழக்கு, எவ்வளோ கொலை கேஸு, கொள்ளை கேஸு, இவ்வளோ தியாகிகளையும் உள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் வசனம் பேசுகிறீங்க. இதில் அண்ணன் பாக்கி வேறு திட்டங்களை பற்றி பேசலாம். பிஜேபி மோடிக்கு வந்து பேசினார். என்ன பேசினார்? திமுகவோட நாங்கள் கொடுத்த ஒன்றிய அரசில் இருந்த திட்டத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்களை மீட்டெடுத்துவோம். இது என்ன வரி ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுறது? நியாயமாக கேட்போம். பாக்கி ஒரு பத்திரிகையாளர் இதுக்கு பதில் சொல்லட்டும். நீங்கள் தான் ஒயிட்லேயே எல்லாத்தையும் அக்கௌண்ட் மூலியமாக தான் மக்களுக்கு அனுப்புகிறேன்னு சொன்னீங்க. அப்போ திமுக யோக்கியமான கட்சி, யோக்கியமான அரசு. உங்கள் பணம் நாங்கள் தொடவே முடியாதுன்னு நீங்களே சொல்கிறீங்க. எங்கேருந்து அதுலேருந்து கொள்ளடிச்சது? அப்படியே கொள்ளடிச்சு வச்சுருந்தா அது ஒயிட்டில் எங்கள் சம்பாதிச்ச சொத்து. அப்போ ஒயிட்டில் இருக்க பணத்தையே நான் எடுத்து பப்ளிக்கில் கொடுத்துருவேன்னு சொன்னால் இது என்ன பகல் திருடனா, பகல் கொள்ளை வேஷமா? ஒன்று. ரெண்டாவது, எங்கேருந்து நீங்கள் கொடுத்து உங்கள் படத்தை போட்டு நீங்கள் ஒட்டின ஸ்கீமில் கூட ரொம்ப தியாகி மாதிரி பேசுகிறீங்களே. வீடு கட்டுற திட்டத்துக்கு கூட நீங்கள் வெறும் 1.5 லட்சம் கொடுக்குறீங்க. மாநில அரசு 6 லட்ச ரூபா கூடுதலாக கொடுக்குது. இதில் எங்கேருந்து உங்கள் ஸ்கீமை நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க? நீங்கள் ஸ்கீமை வெளிப்படுத்துங்க. நாங்கள் அதை பற்றி வேண்டானே சொல்லலையே. இதை தாண்டி இது மணிகண்டன் வேற பேசுகிறார். நீங்கள் திமுக அரசு இன்றைக்கு போதைப்பொருள் உச்சத்தில் நிற்கிறது. நான் கேட்குறேன், இப்போ அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆஃபீஸர் கேட்டார், போதைப்பொருள் எங்கேருந்து இங்கே வந்தது? தமிழ்நாட்டில் ஹெராயின் முளையுதா, அபின் முளையுதா, எங்கேருந்து உள்ளே வந்தது? அதானி போர்ட்டில் திருடி உள்ளே வருது. போர்ட்டையே விற்றுட்டீங்க, போதை கடலாக மாற்றிட்டீங்க இந்தியாவை. அதில் வேற இதில் வசனம், பிரதமர் மோடி இங்கே வந்து போதை மாநிலமாக மாறுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா சார்? இங்கே உலக நாடெல்லாம் முதலமைச்சர் போய் அங்கேருந்து நிதி ஆதாரங்களை பெற்று இங்கே தொழில் தொடங்கி படித்த இளைஞர்கள் 10,000 பேர் வேலை கொடுக்கணும். அப்போ யாரை மிரட்டுற வேலை? இங்கே முதலீடு செய்ய வரவர்களை ஒரு பிரதமரே தமிழ்நாடு இவ்வளோ போதை களமாக மாறி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் தானே பொறுப்பு. இதில் ஒரே நாடு, மாநிலங்கள். இந்த ஸ்கீமுக்கு என்ன சார் தெரியுமா அர்த்தம்? ஒரே நாடுன்னா ஒரே மொழி, ஒரே மதம். இதை நோக்கி தான் உங்கள் பயணமே. இதில் எங்கே உங்களோட பாலிசி இருக்குது? அப்போ அதுக்கு காரணம் என்ன சார்? உங்களோட ஆதிக்கம். காவி கொடியை இங்கே நட நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில். கருப்பு சிவப்பு கொடி இருக்கும் வரை காவி கொடிக்கு வேலை இல்லை. நன்றி சார். இது எங்களோட பாணி. ரெண்டாவது, இன்னொரு தெளிவாக ஒன்று சொல்லிடுறேன் இவர்கிட்ட. ஏன்னா அவர் எல்லாத்தையும் பேசிட்டு ஒன்றை விட்டுறக்கூடாது. நாங்கள் என்னவோ ஒன்றிய அரசு மோடிக்கிட்ட இருந்து இங்கே வந்து உங்கள் நலத்திட்டங்களெல்லாம் சொல்லி நாங்கள் முட்டுக்கட்டை போட்ட மாதிரி 2 ஸ்கீம் இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு படம் வாங்கி கொடுத்து நான் தான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு அண்ணாமலையோ பிரதமர் மோடியோ இங்கே வந்து பேசியிருந்தா இந்த பாக்கி பத்திரிகையாளர் இன்றைக்கி அவருக்கு கூட நான் வணக்கம் வைப்பேன். இவர் அதை கூட மறந்துட்டு இன்றைக்கி பேசுகிறீங்களே, சிஏஏவுக்கு உத்தரவு யார் போட்டது, ஆதரவு யார் கொடுத்தது? இதுக்கு அர்த்தம் என்ன? எந்த மதத்து சார்ந்தவர்கள் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள். ஆனால் அப்பாவி தமிழன், இந்துக்கள்லேயே தமிழனாக இருக்க இலங்கையிலிருந்து வர தமிழனுக்கு கூட இங்கே நீங்கள் அகதிகள் முகாமில் வச்சு அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே. அப்போ தமிழனுக்கு யார் விரோதி, யார் துரோகி? இப்போ எடப்பாடி ஆதரவு தெரிவித்தார். எடப்பாடி தியாகியா துரோகியா? இப்போ நான் கேட்குறது, இது பாக்கி என்ன பதில் சொல்லுவார்? சரி, இப்போ மோடி தமிழர்களுக்கு துரோகியா தியாகியா? அப்போ நான் பகிரங்கமாக சொல்கிறேன் சார், எங்கள் முதலமைச்சர் கொடுக்குற அத்தனை ஸ்கீமுக்கும் நோட்டீஸ் அடித்து வீட்டில் போடுறோம். உங்களுக்கு தெம்பு இருந்தால் இங்கே நீங்கள் திமுக செய்யாததை நான் செஞ்சேன்னு இப்போ ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. நாங்கள் அரசியலை விட்டே கலைக்கிறோம். அதெல்லாம் தாண்டி தியாகியா துரோகியான்னா பதில் சொல்லுங்கள். தமிழருக்கு நீங்கள் பண்ண துரோகம் என்ன? நான் எடுத்து பட்டியலை வைக்கிறேன், பதில் சொல்லி பேசுங்க. நன்றி. இதெல்லாம் பாக்கி இதை மாதிரி வந்து பப்ளிக்கில் நீங்கள் கூட கேட்ட மாதிரி ஓப்பனில் பேசணும். அது மாதிரி மணிகண்டன் மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு போகக்கூடாது. நான் ஓப்பனில் சொல்கிறேன்ல, சிஏஎல்ல ஆரம்பிச்சு இல்லை, கொடநாட்டில் ஆரம்பித்து அங்கே இருக்கிற அந்த கட்சி தலைவியோட சொத்து வரைக்கும் கொள்ளடிச்சது யாருன்னு மணிகண்டனை ப்ரூவ் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா மணிகண்டனே சேலம் தான். அந்த கேஸில் மணிகண்டனுக்கு தொடர்புக்கான எனக்கு தெரியாது. பொங்கலூர்காரருங்க, பல்லடம் பக்கம் இருக்கிறார். பக்கம் தாங்க. இவ்வளோ பக்குவமாக சொல்கிறேன், அதிமுக தொண்டங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆனால் அவரு ஜெயலலிதாவுக்கு செஞ்சது தியாகமா துரோகமா, சசிகலாவுக்கு செஞ்சது தியாகமா துரோகமா, இதெல்லாம் முடிவெடுக்கட்டும். அப்புறமா அவர் நல்லா இருக்காரா அப்படின்னு அதிமுக காரன் விசாரிக்கட்டும். நாங்க சத்தியமா விசாரிக்க மாட்டோம். ஏன்னா இந்த நாட்டில் நல்லவர்களை விசாரிப்பதுதான் முதல்வரின் பணி.
நாசக்காரர்களையும் தமிழர்களுக்கு விசாரிக்கிறதுக்காக ஸ்கீம் போட்டேன். நன்றி நன்றி. திரு மணிகண்டன் நிறைவு பார்வை. இல்லை அண்ணன் சூர்யா அண்ணன் வந்து திரும்ப திரும்ப தியாகியாங்கிறாங்க, அரசியல் விட்டு போகிறாரு. நீங்களும் உங்கள் தந்தையார் மறைந்த ஐயா வெற்றி கொண்டாலும் அரசியல் விட்டு தான் போவீங்க. திமுக உங்களை ஏதாவது பண்ணிச்சா? உண்மையான தியாகம் பண்ண உங்கள் குடும்பம் தான் மறக்கவே முடியாது, யாரும் மறக்க முடியாது. ஆனால் திமுக உங்கள் என்ன மாதிரி யோசிங்க. நீங்கள் அதிமுக பற்றி கவலைப்படாதீங்க. எதற்கெடுத்தாலும் அரசியல் செய்யாமல் அவிலா செய்வேன் என்று பேசியவர் முதலமைச்சர். எங்களுக்கு எங்க தலைவரோ எங்க தலைவருக்கு துரோகம் பண்ணல, நெருக்கடி கொடுத்தவர். ஆனா இந்த துணிச்சலை நீங்க எடப்பாடி குடும்பத்திற்கு ஜெயலலிதாவுக்கு எந்த எடப்பாடி தியாகம் பண்ணாரோ துரோகம் பண்ணாரோ சொல்லுங்க. ஆனா ஒரு நிமிஷம், ஜெயலலிதாவுக்கு எத்தனை துரோகிகள் அங்க சொல்லுங்க. நீங்க திமுக இருக்கீங்க, ஆனா உங்களை பயன்படுத்தி கொள்ளும் மொழிய திமுக இருக்கிற உண்மையான தொண்டர்களுக்கு அந்த கட்சி எந்த பதவியும் தராது. நீங்களே உதாரணம். அதனால சொல்ல வர நீங்க புலம்பாதீங்க. நல்லது செய்யறதா சார் ஒரு முதலமைச்சர் சொன்ன குற்றச்சாட்டு கட்சிக்காரனே தூக்கி வாழ சார். நீங்க அப்புறம் பாத்துக்கணும். நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யற ஒரு தலைவர், நீங்க அதாவது ஆள வேண்டிய ஒரு தலைவர் தமிழக முதல்வர். கவலைப்படாதீங்க. அவர் அங்க இருந்தா போறோம். இங்க நாங்க யாரும் அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வராது. மிகப்பெரிய வெற்றியை பெறுவது அதிமுக. நீங்க எல்லாம் அதிமுக வாங்க, அதான் நல்லதும் கூட. திமுக இருந்து புலம்பெயர்ந்த வழி இல்லை. அதிமுக தான் எளிய மக்களை மோடி கிட்ட உங்க கட்சி நீங்க காப்பாத்துங்க. முதலமைச்சர் முடியும், அப்புறமா நீங்க அடுத்தத பத்தி பேசுவோம். முதல்ல நீங்க தமிழ்நாட்டுல முதல்ல கட்சி பாருங்க. திமுக கொடுத்தா நீங்க அவர் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ் நம்பாத குடும்பத்திற்கு நம்பாதீங்க. திரும்பி சொல்றேன், அங்க இருக்க தொண்டர்களெல்லாம் தூக்கிட்டு உழைப்புக்கு உங்களை ஒட்டுமொத்தமா கட்சி கலைக்கிறதுக்கு உண்டான அதிமுக உட்கார வச்சிருக்கீங்க. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. திராவிட கட்சியை ஒண்ணு அழிச்சாலும் திமுகவுல அழிக்கப்பட வேண்டிய கட்சி எடப்பாடி கட்சி அவர் முடிவெடுத்திருக்காங்க. நீங்க வந்து முதல்ல மோடி கிட்ட உங்களை காப்பாத்துங்க. கண்டுகொள்ளாத திமுகவுக்கு நீங்க தான் வக்காலத்து வாங்குறீங்க. ஆனா சாதாரண ஏழை விவசாய குடும்பத்தை பிறந்த எடப்பாடியார் இந்த நாட்டின் முதலமைச்சர் முடிஞ்சது உங்க கட்சியில் முடியுமா? நீங்க திமுக தவிர வர முடியுமா? திமுகவோட முக்கிய பதவிக்கு சூர்யா வர முடியுமா? நான் சவால் சொல்றேன். முடிஞ்சா அவங்க ஸ்டாலின் கேட்டு பாருங்க. சரி சார், அது இன்னொரு விவாதம். நன்றி. உயர்த்தி பார்க்கிற ஒரே இயக்கம் இந்தியாவுல அதிமுக. அந்த அதிமுக என்னென்ன பதில் சொல்றது? நன்றி 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 மணிகண்டன். ஏன்னா நீங்க தகுதியில பேசுறீங்க. உங்களுக்கு வாய்ப்பு இல்லாத கட்சியில் நீங்க ஏன் கொத்துறீங்க? நீங்க உழைச்சிக்கல இல்லையா? உங்க அப்பா எத்தனை வழக்கு வாங்கினாரு எல்லாம் தெரியும் இல்லையா? கடைசி வரைக்கும் தியாகம் இருந்தார் இல்லையா? அவருக்கே மரியாதை திமுக மக்களுக்கு எது கொடுப்பாங்க? அதனால தயவு செஞ்சு நீங்க முதல்ல உங்க இடத்த முதல்ல பாருங்க. அதாவது அண்ணா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கண்ணே, ஆள வேண்டிய தலைவனை தமிழ்நாட்டுக்கு அடையாளப்படுத்த வேண்டியதுதான் என் தொண்டனோட பணியை ஒழிய இந்த திமுக மக்கள் நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, சொந்த மக்களுக்காக இல்ல சார். இப்படி சொல்லி சரி, ரெண்டு பேரோட டிபேட் ஆஸ்காதீங்க. யாருக்கோ தாய வாக்குறீங்க. இப்போ அந்த போதைப் பொருள் விஷயத்தை தான் வந்து பெரிய சப்ஜெக்ட் மாதிரியும் பேசுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா யுஎஸ்னுடைய நார்காட்டிக் டிபார்ட்மெண்ட்டும் ஆஸ்திரேலியன் டிபார்ட்மெண்ட்டும் நியூசிலாந்து டிபார்ட்மெண்ட்டும் இந்த கன்சைன்மெண்ட்டுடைய சோர்ஸ் எங்கேருந்து வருது அப்படின்னு விசாரித்து டெல்லிக்கு பார்த்து, அதுக்கப்புறம் டெல்லியில் வெஸ்ட் டெல்லியில் பசாயில் பார்த்து அங்கே 3 பேர் உட்காந்து பொட்டம் கட்டிக்கிட்டு இருக்கும்போது யாரா நீங்கன்னு பிடிக்கப்பட்ட பொருட்கள் தான் இவை. டெல்லினா ஹோம் மினிஸ்ட்ரியுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு நாடு விட்டு நாடு கடத்தப்படுவது மட்டுமல்ல, இதனுடைய மொத்த மோடஸ் ஆப்ராண்டி நடந்த இடமே வந்து டெல்லி தான். உனக்கு பாஸ் யாரான்னு கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தனை காரணம் காட்டுறான். ஆனால் இதை டோட்டலாகவே தமிழ்நாட்டின் தலையிலே கட்டிவிட வேண்டும் என்று இவர்கள் நினைப்பது ஒரு புறம். இன்னொரு பக்கம் நீங்கள் நலமா என்று ஒரு முதல்வர் கேட்கிறார் என்று சொன்னால் 10 ஆண்டு காலம் மோடி ஏன் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை என்கின்ற கேள்விக்கும் நீங்கள் நலமா என்கின்ற கேள்விக்கும் தொடர்பு இருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஒரு சர்வாதிகாரியை பற்றி முசோலினியை பற்றி அவருடைய நண்பர் கிராசியானி சொல்லும் பொழுது அவர் பக்கத்தில் என்னால் கணிக்க கூட முடியாது. இத்தனைக்கும் நாங்கள் 2 பேர் கிளாஸ்மேட் அப்படின்னார் கிராசியானி. ஏன்னா எந்த எதிர்கருத்துகளையோ எந்த கிரிட்டிசிசம் எந்த விமர்சனங்களையோ எந்த விதமான தாக்குதல்களையோ அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்டவர்கள் தான் சர்வாதிகாரிகளாக மாறுகிறார்கள். அதனால்தான் இன்றைக்கு பிரதமர் 10 ஆண்டு காலம் பத்திரிகையை சந்திப்பதில்லை, அவர்களுக்கு எந்த பதிலையும் சொல்வதில்லை. அதே நேரத்தில் ஒரு முதல்வர் இன்னைக்கு சாதாரணமாக ஒரு பிங்க் கலரில் சொன்னாங்க, எவ்வளோ சாதனைகள் பட்டியலிட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் கேட்கிறேன், இதே நரேந்திர மோடி பிரதமருக்கு தமிழ்நாட்டில் வந்து தான் செய்த சாதனைகளை பற்றி பட்டியலிட்டு பொதுமக்களுக்கு மத்தியிலே பேசுவதற்கான திராணி இருக்குமா? சத்தியமாக இருக்காது. ஆனால் ஒரு சாமானியனுடைய இடத்தில் நின்று யோசிக்கிறார் ஒரு முதல்வர். பிங்க் கலரில் போடு அப்படிங்கிறார் ஒரு பஸ்ஸை. இந்த ஒன்றுக்கு மட்டுமே நான் சொல்கிறேன், இந்த ஒரு திட்டம் மட்டுமே. ஏன்னா படிக்க தெரியாதவர்கள், எண்ணிக்கையை பார்க்க தெரியாதவர்களுக்கு கூட இந்த கலர் பஸ்ஸில் போனால், அடுத்த ஒரு கேள்வி கேட்டாங்க தெரியுமா, அது விமர்சிக்கக்கூடியவர்கள், கலர் பிளைண்ட்லெஸ் இருக்கிறவனுக்கு எப்படி தெரியும்னு கேட்டாங்க.
அப்போ குறை அதுதான். நாங்கள் நல்லா இல்லைன்னு எடப்பாடி சொல்கிறார்ல, அவர் தான் அந்த கலர் பிளைண்ட்னஸ் பிரச்சனையை கிளப்புவார், அவரை மாதிரி ஆட்கள். ஆனால் ஒரு பிங்க் கலரில் இருந்தால் தான் இந்த கலரை பார்த்துக்கிட்டு இதில் ஏறினா ஃப்ரீ அப்படின்னு மக்கள் ஏறுவாங்கன்னு. இன்றைக்கும் காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய இலவச பஸ் கூட இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு கொடுத்ததுக்கு பிறகு தான் அவங்க அங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கும் என்னுடைய ரிலேட்டிவ் அவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க ஒரு நேரத்தில் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போக மறந்துட்டாங்க. அவங்க விமன் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போக மறந்துட்டாங்க. அவங்களுடைய கவலை என்னென்னா, அட்லீஸ்ட் ஃபோன்லேயாவது காட்டுவோம். என்ன பிரச்சனைனா, கர்நாடகாவில் பெண்களுக்கு கர்நாடகத்து பெண்களுக்கு மட்டும்தான் இலவசம், ஆனால் தமிழ்நாட்டில் அவர்கள் பெண் என்றாலே இலவசம். அப்படிங்கிறதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய புரட்சிகரமான திட்டம். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி 5 விஷயங்களை தமிழ் ஒன் இந்தியா வந்து வெளியிட்டது. நம்மளா சொல்லலை, அவர்கள் பத்திரிகையிலே வெளியிடுகிறார்கள். அவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும் பொழுது, எதிர்க்கட்சி தலைவராக சென்னை வெள்ளத்தையும் அவர் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து அதை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து அவர் விவாதிக்கலை, அவர் ஒரு தகுதி இல்லாத எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் என்று அதிமுகவிற்குள்ளேயே அந்த பிரச்சனை நடந்து கொண்டிருப்பதாக நான் சொல்லவில்லை, பத்திரிகைக்காரர்கள் சொல்கிறார். அவர் வந்து நாங்கள் நல்லா இல்லை என்று சொல்கிறார். அதே மாதிரி அடுத்தடுத்து அமைச்சர்கள் கைதாகும் பொழுதும் சரி, சேலத்திலே அவர் அதிகம் இருக்கிறாரு, இவர் வந்து சேலத்திலே இருந்து ஜெயிக்கிறதுக்கு இவர் என்ன கொடநாட்டில இருந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன ஜெயலலிதாவா, இவர் சேலத்திலே இருக்கிறாரு, சென்னைக்கே வரவில்லையே என்று அதிமுகவின் தொண்டர்கள் கேட்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்லவில்லை, ஒன் இந்தியா பத்திரிகையில் சொல்கிறார்கள். அப்போ ஒரு விமர்சனத்தை வைப்பதற்கு முன்பாக எந்த நல்லாட்சியாக இருந்தாலும், அது வந்து இங்கே கர்ம வீரர் காமராஜர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, அது கக்கன் போன்றவர்களுடைய நேர்மைக்கு சிகரமாக இருந்தவருடைய அமைச்சராக இருந்தாலும் சரி, யாருடைய ஆட்சியும் இங்கே வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா ஃபிடல் காஸ்ட்ரோடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி, குறை என்று சொல்வதற்கும் பிரச்சனை என்று சொல்வதற்கும் ஒன்று இருக்கும். அப்படி குறையும் பிரச்சனையும் பேசவே கூடாது என்று சொன்னால் அது நரேந்திர மோடி. உங்கள் குறை என்ன, பிரச்சனை என்ன சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க என்று கேட்டால் அது தமிழகத்து முதல்வருடைய ஆட்சி என்பதை மட்டும் நான் சொல்லி முடிப்பேன். திரு பாக்கி இல்லை, நம்ம இஷ்யூ நடத்தினா பரஸ்பரம் புகார் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்தை விமர்சித்தலோ எல்லாமே இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஓரளவேனும் இந்த தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி தான் நண்பர் ஆட்சி செய்ய காங்கிரஸ் ஆட்சி நேற்றைய தினம் நடந்த கூட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, மத்திய அரசாங்கத்தினுடைய ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு பூர்ண ஒத்துழைப்பளிப்போம், $4 ட்ரில்லியன் பொருளாதாரத்துக்கு இந்தியா அடைவதற்கான மத்திய அரசாங்கத்தில் எல்லா நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் ஒத்துழைப்பளிப்போம், அதுபோல் மத்திய அரசாங்கம் எங்களுக்கு தேவையானவற்றை தர வேண்டும் என்று சொல்கிறார்கள். இதே தெலுங்கானா முதலமைச்சர் சொன்ன கூற்று. இதே தான் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸினுடைய தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டியும் சொல்கிறார். பிஜு ஜனதா தளம் ஒரிசாவில் இருக்கிற முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கும் சொல்கிறார். ஆக மாற்றுக் கட்சிகளர் கூட இப்படி அனுசரித்து போகும்போது ஆக்கப்பூர்வமான விஷயங்களை நெகட்டிவாக பேசக்கூடாது. இல்லை, 3 பேர் இருக்காங்க சார், ஜெகன், நவீன் பட்நாயக், அதுக்கு முன்னாடி சந்திரசேகர் ராவ். இப்போ ஃபர்ஸ்ட் பீரியட்ல இந்த கிளாஸ் டென்யூரில் முன்னாடி வந்து சிதம்பரம், திரு ப சிதம்பரம் கூட ஒரு முக்கியமான நேரத்தில் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார். டெல்லியில் ஆளுநருக்கு அதிகாரமா முதலமைச்சருக்கு அதிகாரமா, தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கு அதிகாரமான்றதுல முதலமைச்சருக்கு அதிகாரம்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொன்ன உடனே அந்த டெல்லி சர்வீசஸ் ஆக்டை அமெண்ட் பண்ணாங்க, சட்டத்தை திருத்தி பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்தப்ப மாநிலங்களவையில் உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. அப்போ வந்து சிதம்பரம் சொன்னார், இதை வந்து பிஜேபி வந்து அவங்க அரகன்ஸுக்கு கொண்டு வராங்க, ஒரு மாநில கட்சி நடத்துகிற ஒரு பிஜு ஜனதா தளத்துக்கு, ஒரு டிஆர்எஸ்க்கு ஏதாவது நியாயம் இருக்கா, இதை போய் சப்போர்ட் பண்ணுறீங்களா, உங்களுக்குலாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டார். அதை ஏடிஎம்கேவும் சப்போர்ட் பண்ணிச்சு, அது வேறு விஷயம். அவங்க வந்து மாநிலத்துக்குள்ளே நீ வராத, இடி அனுப்பாத, சிபிஐ அனுப்பாத, எங்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க, டெல்லியில் என்ன சட்டம்னாலும் நான் கண்ணை மூடிட்டு ஆதரிப்போம். ஏதாவது ஒரு சட்டத்தை அவங்க ஏற்றிருக்காங்களா சொல்லுங்கள். இல்லை, அது வேறு நான் சொல்கிறது இஷ்யூ. அது அவங்களுடைய ஐடியாலஜி பேஸ் அடிப்படையிலானதா, கொள்கை அடிப்படையிலானது எனக்கு தெரியாது நமக்கு. ஆனால் இங்கே வந்து நாம் தனித்த மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறோம், தனித்தன்மையை பற்றி பேசுகிறோம். இந்த நேரத்தில் இப்படி நடந்துக்கிறது வேறு விஷயம். அவங்கெல்லாம் இந்தியை ஏற்றுக்கிட்டாங்க, நவோதய பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கிட்டாங்க. இல்லை சார், சிஏஏவை ஏற்றுக்கிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, 370 வருதா ஏற்றுப்பாங்க. யூனியன் கவர்மெண்ட் எதை கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு டிஃப்ரென்சஸ் இருந்தால் கூட ஓட்டை மட்டும் போட்டு வந்துடுவாங்க. 10 வருஷத்தில் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு சின்னதாக ஒரு கேள்வியும் கேட்டதில்லை, கணிச்சது கூட கிடையாது அவங்க. இல்லை, அதாவது எங்கள் மாநிலத்துக்கு நலன் சார், அது நீங்கள் மத்திய அரசாங்கம் நீங்கள் என்ன வேணால் படிக்க அப்படிங்கிற டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவ்வளோதான் பாயிண்ட். அதில் திமுக அரசாங்கம் செஞ்சிருக்கு, அதுக்கான நேரம் இங்கே இல்லை, அதை நம்ம விட்டுரும். அதனால் சில விஷயங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா, மத்திய அரசு சார்ந்து தான் நம்ம எய்ம்ஸ் கட்ட போகிறது மத்திய அரசாங்கம் தான் கட்டுது. ஒரு மூத்த பத்திரிகையாளர் நான் திரும்பி கேட்குறேன், பேரறிஞர் அண்ணாவே சொன்னாருண்ணே, யூனியன் இஸ் லைக் ஆனியன். மாநிலங்கள் இல்லைன்னா எங்க சார் வேலை, வெங்காயத்தை உரிச்சா ஒண்ணு இல்லாம அதைத்தானே நேத்து நீங்களே எழுதிருக்கீங்க, மாநிலங்களின் வளர்ச்சியை பத்தி நீங்க எழுதிருக்கீங்க. நாடு இருந்தால்தான் மாநிலம் வளரணும் மோடி சொன்னா எப்படி ஏத்துக்குவீங்க? மாநிலம் வளர்ந்தால்தான்
அங்க மோடிக்கு கஜானா. ஐயா நான் நேத்து பேசினாருன்னு அங்கே சொன்னேன். எது கஜானா? தெலுங்கானாவில் என்ன பேசினாரோ அதை தான் உங்களுக்கு எப்படி மோடி வந்து ரெண்டு நான் தரப்புலையும் கொடுக்குறேன் நான் கொடுக்குறேங்கிறார். நாங்க பாராட்டவும் இல்லை கொடுக்கறத எதுக்கும் இல்லை. எங்களுக்கு பாதிக்கப்படும் போது திரும்பி கொடுக்க சொல்லுங்கன்னு தான் கேட்டோம். ப்ரோ ஆக்டிவா அப்ரோச் பண்ணும்போது நலன்கள் கிடைக்கும். நீங்களும் நலமாக இருக்கலாம். நீங்கள் நலமாக இருக்கிறான முதலமைச்சர் கேட்பதற்கு சரியான பதில் கிடைக்கும். சரணாகதி அடைஞ்சிருக்க சந்தோஷமா இருக்கலாம். கதவை திறந்து கொடுத்துட போறாரு. என்ன சார் இதுக்கு மேல கேட்கறது? இல்ல சரணாகதி அடைஞ்சிருக்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு அதை பொருளை இன்டர்பிரேட் பண்ணலாம் மாதிரி கேட்டவன கொடுத்துட போறாரு. நன்றி நன்றி. திரு பாலச்சந்திரன் பாக்கெட்டே கடிதம் கொடுத்து அனுப்புறேன். மோடியை பார்த்துட்டு வரட்டும். திரு பாலச்சந்திரன் நிறைவு பார்வை சுருக்கம். திரு பாக்கி அவர்கள் வந்து என் பெயரை குறிப்பிட்டு நான் சொன்ன வாதத்தை தன்னுடைய அற்புதமான பேச்சு திறமையின் மூலம் திசை திருப்ப பார்த்தார். அவர் என்ன சொன்னார், இந்த வெளிநாட்டு சதிகள்லாம் இருக்குன்னு பாலச்சந்திரன் அவர்களே சொன்னார். அதை மீறி பொருளாதாரம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு மோடி காலத்தில். அங்கே தான் வித்தியாசம் இருக்குது. இந்த வெளிநாட்டு சதி 1950 வளர்ந்துக்கிட்டு இருக்கு நமக்கு எதிராக. ஆனால் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மன்மோகன் சிங்குடைய 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் பொருளாதாரம் வளர்ந்துச்சு. மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் பொருளாதாரம் வளரலை. இதுதான் உண்மை. இந்த உண்மையை சொல்லிக்கணும். இன்னொன்று, நாடாளுமன்ற தேர்தல் வரப்போது பழசையெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்காமல் ஒரு கண்ணியமான ஒரு அரசியல் நடத்த வேண்டும். பிஜேபி இஸ் அ பார்ட்டி வித் அ டிஃப்ரென்ஸ்னு சொல்லி அத்வானி சொன்னார். அது என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லி காட்டிட்டா நல்லா இருக்கும். இவங்க மற்றவங்களாம் ஒத்து போகிறாங்க, இவங்க மட்டும் ஒத்து போகிறது இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா தமிழகம் வந்து ஒத்து போகாது. எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் வந்து வரப்பு தகராறு இருந்துக்கிட்டே இருக்குது. அது அந்த வரப்பு தகராறுக்கு அநேக காரணங்கள் இருக்குது. அப்போ தமிழர்களுடைய சுய உரிமை, தமிழர்களுக்கு தேவையான நியாயமான அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட தன்னாட்சி அப்படிங்கிறத தமிழகம் விட்டு கொடுக்க முடியாது. அப்படி விட்டு கொடுக்காம இருந்தவங்களாம் என்ன கதியில் இன்றைக்கி இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால் திரு ஸ்டாலின் அவர்கள் கடிதோச்சி மெல்லெறிகன்னு சொல்லி போகிறாரு. எந்த நேரத்தில் அவங்கள எந்த நேரத்தில் அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணுமோ, எந்த நேரத்தில் அவங்கள வந்து இங்கே வந்து நல்ல விருந்தினர்களாக பராமரிக்கணுமோ அதில் எல்லாம் கரெக்டாக செய்கிறாரு. அதே சமயம் தன்னுடைய உரிமையை விட்டு கொடுக்காமல் இருக்காரு. இந்த உரிமையை விட்டு கொடுக்காமல் இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல. அந்த ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவாங்களே, வீரபாண்டிய கட்டபொம்மன், ஏனைய பாளையக்காரர்கள் எல்லாம் பணிந்து விட்டார்கள், நீ ஒருவன் மட்டும் ஏன் பணியாமல் இருக்கிறாய் அப்படின்னு ஜாக்சன் துரை கேட்டார். அது மாதிரி பிரதமர் கேட்டார்னா என்ன பதில் சொல்ல முடியும்? நான் பணிய முடியாது, என் உரிமை அப்படின்னு தான் பேச முடியும். அதனால சரியான முறையில் தான் திமுக வந்து இதுவரை திமுக கண்ணியம் தவறாமல் தன்னுடைய பிரச்சாரத்தை நடத்தி இருக்கிறது. இதுவரை பிரதமர் கண்ணியம் தவறி தன்னுடைய பிரச்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதா உண்மை. இதுக்கு நன்றி சார், நன்றி. ஏராளமான பார்வைகளை பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.